வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ். நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி திரு உதயநிதி அவர்கள் அந்த பட்டப்படிப்பு வாங்கியது தொடர்பாக அவருக்கு உதவி செய்தது திருமதி காக்கர்லா உஷா ஐபிஎஸ் என்று சொல்லியிருந்தேன். அது காக்கர்லா உஷா இல்லை, அபூர்வா ஐஏஎஸ். ஸோ தவறுதலாக காக்கர்லா உஷா என்று சொல்லியிருந்தேன். அபூர்வா ஐஏஎஸ் தான் உதயநிதிக்கு பட்டப்படிப்பு வாங்க உதவி செய்தது. அடுத்ததான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி தொடர்ந்து டெல்லியில் போராட்டம் நடத்திட்டு வராங்க. எதுக்கு அடிப்படை அந்த பாஜக அரசை பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க, மதியத்துக்குள்ளே நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். நம்ம 2-3 நாட்களாக இந்த போராட்டத்தின் வீரியம், இதன் தாக்கம், என்ன விதமான தாக்கத்தை இந்தியா முழுக்க இது ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக பேசியிருக்கிறோம். 2 நாளாக பிரதமர் மிட் நைட் வீடியோ போட்டுட்ருக்காரு, கவனிச்சிங்களா? அதுக்கு முன்னாடி போட்டதாவது ஏதோ கொஞ்சம் சரி நாங்கள் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கிறேன்னு பரவாயில்ல, இது என்ன கருத்துக்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டாங்க அவர்கிட்ட. ஜி, நம்ம இவ்வளோ நாள் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இங்கே குடும்பம் நடத்திட்டு இருந்தோம். அங்கே இருக்கவங்க பூரா மோடி மோடின்னு கத்திட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த காக்ரோச் குரூப்பு பூரா இன்ஸ்டா குரூப்பு ஜி. அங்கே நம்ம அந்த அளவுக்கு செல்வாக்கா இல்லை. என்னையா பண்ணணும் அதுக்கு? அன்றைக்கி போட்ட மாதிரி அதே மாதிரி ஒரு வீடியோ போடுங்க ஜி, சூப்பர் ஹிட்டு ஜி அது அப்படின்னு சொன்ன உடனே ஓகே, 2வது ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு நேற்று லைக்கு ஷேர் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. நன்றின்னு சொல்லிட்டு 2வது வீடியோ போட்டிருக்காரு. அதுலேயும் ஃபாலோவர்ஸ் வேறு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்களாம். தம்பி, முரட்டு ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரிலாம் மோடியை ட்ரோல் பண்ணி நான் பார்த்ததில்லை. மோடிக்கு எதிராக நீ எக்ஸில் ஏதாவது கருத்து பதிவிட்டேன்னா கீழே கொச்சன்னு இந்த கூட்டம் மேஞ்சு எடுத்துடுவாங்க. அங்கே ஒன்றுமே பண்ண முடியல. என்னையே பூமர்ன்றாங்க. இவ்வளோ வயசானவர் போய் அந்த இன்ஸ்டாவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணலான்ட்டு வீடியோ போட்டார்னா என்னென்ன பண்ணுவாங்க? கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் இந்த வினாத்தாள் லீக் ஆகிறத பற்றி மோடி அவர்கள் பேசிய வீடியோக்களெல்லாம் தொகுத்து இன்ஸ்டாவில் போட்டு பார்த்தியா பூரா புலிவிட்டு தெரிஞ்சிருக்கிற நீ என்று அம்பலப்படுத்துகிறார்கள். நம்ம ஃபஸ்ட்டு நாள்லேன்னு அந்த போராட்டத்தை பற்றி பேசும்போது சொன்னேன். 2014 பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது 8 வயசு இருந்தவங்களாம் இன்றைக்கி 18 வயசு 20 வயசில் இருப்பான். அந்த இளைஞனுக்கு பிஜேபி மற்றும் மோடியின் தாக்கம்லாம் பெரிய அளவு இருக்காது. எங்களை போன்றவர்களும் 2010-11 ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சியின் மீது கடுமையான கோபத்தில் இருந்தோம். என்ன இவ்வளோ ஊழல்னு இவங்க வந்த பிறகு தான் தெரியுது, ஐயோ அவங்க எவ்வளோ பரவாயில்ல போடுறீங்க அப்படின்னு. அப்படி நாங்கள் அப்போது காங்கிரஸ் அரசின் மீது இருந்த கோபத்தில் இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள் பிஜேபியின் மீது இருக்கிறார்கள். அன்றைக்கெலாம் நாங்கள் கரப்ஷனு, லோகாயுக்தான்னு ஒரு இதுக்காகத்தான் இந்த போராட்டமே நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஊழல் ஒழிப்பு சட்டத்துக்காக. அன்னைக்கு அது பெரிய விஷயமாக இருந்தது. ஆனால் அதை விட தீவிரமான விஷயம் அது. 2 வருஷமாக படிக்கிறேன், பொசுக்குன்னு பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு நீ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து படின்ற. அன்னைக்கு நான் நல்லா எழுதின எக்ஸாமை நான் அன்றைக்கி பாஸ் பண்ணியிருந்திருப்பேன், டாக்டராக இருப்பேன். இன்றைக்கி வச்சிருக்கிற கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்துச்சு, நான் எழுதலை. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஆதங்கம் இருக்கும்ல, அதனால தான் இந்த எக்ஸாம் கேன்சல் ஆனவனே சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதை ஹேண்டில் பண்ண முடியல. நீ தான் மோடி, நீ தான் பிஜேபி போராட்டத்தை பார்க்குற, எப்படி ஹேண்டில் பண்ணுவ? இதை சொல்லு, என்ன வழி சொல்லு. அடி பண்ணிச்சா சார் ஆகணும். புரியுதா? அதுதான் வந்துட்டாங்க. போலீஸ் விட்டு அடித்து பார்த்தாங்க. மஃப்டியில் போலீஸ் விட்டு இவங்களே கலவரத்தை தூண்டி லத்தி சார்ஜெலாம் பண்ணி பார்த்தாங்க. கரெக்டாக கல்லெறிலாம் பிடிச்சி அடிக்கிறாங்க, இவங்களே அடிக்கிறாங்க. அப்புறம் ஒரு காரை அடித்து நொறுங்கின காரை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. இவங்க எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறாங்க. இளம் பிள்ளைகள், குழந்தைகள், பெண் குழந்தைகள் போலீஸோடு மல்லு கட்டுதுங்க. எதுக்கு அடிக்கிறேன்னா என்று சண்டை அடிக்கிறார்கள். அங்கே பணியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான காவலர்களுக்கு இந்த வயதை ஒத்த பிள்ளைகள் இருப்பார். அவர்கள் நீட்டுக்கு தயார் செய்து கொண்டிருப்பார்கள். ஸோ இது ஒரு வகத்தொகை தெரியாத சிக்கல் என்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. பாராளுமன்றத்தில் போய் பதில் சொல்லலான்னு பார்த்தா அங்கே 4 பக்கத்தில் இருந்தும் அத்தனை பேரும் கார்னர் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இதுக்கு ஒரு மதச்சாயம் பூசலான்னு பார்த்தா எல்லா சமூகங்கள், எல்லா பிரிவுகளை சேர்ந்த இளைஞர்களும் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். அத்தனை பேரும் சாதி மத பேதங்களை எல்லாம் கடந்து ஒன்று கூடி இருக்கிறார்கள். சார், இன்னைக்கு டிடி நெக்ஸ்ட்லேயே ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஜென்சி அந்த போராட்டம் நடத்துகிறாங்களா சார், அவங்க கூட 70 வயசு 60 வயசில் இருக்கவங்கலாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களா சார்? அது என்ன ரீசன் அப்படின்றதே அதில் போட்டிருக்காங்க. ஃப்ரம் ஜென்சி டு பூமர்ஸ், ஒன் காஸ் யுனைட்ஸ் ஆல் அப்படின்னு போட்டிருக்கு. இன்றைக்கி இதை படிக்கிறதுக்கே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த இளைஞர்களோடு சேர்ந்து 60-70 வயதை ஒட்டிய முதியவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். இது நாளைய தலைமுறையினரை பற்றியது. நாங்கள்லாம் படிச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் படிக்கும்போது இப்படி கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் ஆகலை, இப்போ தான் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. உங்கள் போராட்டத்துக்கு எங்கள் ஆதரவு என்று அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் அப்படின்னு 58-59 வயசில் ஓம் பிரசாத் என்ற ஒருவர் மத்திய பிரதேசத்திலிருந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லிக்கு பயணித்து டெல்லியிலேயே தங்கி இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார் என்று அந்த சிடி நெக்ஸ்ட் நியூஸு சொல்லுது. ஸோ இப்படி எல்லா தரப்புலேருந்தும் இந்த போராட்டம் தீவிரமடைகிறது. அவங்க கேட்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தொடர்ந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. அந்த தேர்வு நடத்துறதுக்கு பொறுப்பானவர் தர்மேந்திர பிரதான். அவரை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள். இதை நான் பண்ண முடியாதுன்னு எவ்வளோ நாள் பிடிவாதம் பிடிப்ப சொல்லு.
அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து கடுமையான சட்டங்களை கொண்டு வருகிறோம், 10 கோடி அபராதம் விதிக்கிறோம், அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ண போகிறோம், புதிய அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கிறோம்லாம் சொல்கிறீங்க. இதைத்தான் வந்து நீ 3 வருஷமாக இதே தான் சொல்லிட்டு இருக்கிறேன்னு மொத்த வீடியோவையும் தொகுத்து போட்டு விட்டார்கள். இந்த வாட்டி ரத்தத்தை பார்க்காம ஓய மாட்டாங்க, காவு கேட்குறாங்க. ஸோ அதோட நேச்சுரல் கோர்ஸ் அதுதான். ஆங்கிலத்தில் டூ இஃப் யூ ஆர் டேம்டு, டோன்ட் இஃப் யூ ஆர் டேம்டுன்னு ஒரு சொலவடை உண்டு. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணாலும் சிக்கல், உங்கள் வீக்னஸை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறீங்க, ஒரு போராட்டத்துக்கு பணிஞ்சிட்டீங்க. அப்போ அடுத்த பஞ்சாயத்து எப்போன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த போராட்டத்தில் இறங்குவாங்க. பண்ணாமல் இருந்தால் போராட்டம் தீவிரமடையும். சின்ன பசங்களை போய் லத்தியை விட்டு அடித்தா அது நாடு முழுக்க எத்தகைய தாக்கத்தை ஏற்படும். இது பல இடங்களில் இந்த போராட்டம் விரிவாகி கொண்டே இருக்கிறது. கேரளாலலாம் வாட்டர் கேனெல்லாம் விட்டு அடித்து பெரிய போராட்டம் நடந்திருக்கிறது. இன்னொன்று, எல்லா ஊரிலும் இளைஞர்கள் நீட்டுக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள், போட்டித் தேர்வு எழுதுகிறார்கள். இதுக்கு முன்னாடி ரயில்வே எக்ஸாம் பேப்பர்லாம் லீக் ஆகிருக்கு, போலீஸ் எக்ஸாம் பேப்பர்லாம் லீக் ஆகிருக்கு, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க செய்தியில். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவ்வளோ பேர் ரோட்டில் இறங்கினாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்படித்தான் கடந்த காலங்களில் அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் நடந்தது. அதற்கு முன்பு ஜேபியோட டோட்டல் ரெவல்யூஷன், அந்த போராட்டத்தோட பேர் ஒட்டுமொத்த புரட்சி, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்காக அப்போது தொடங்கியது டோட்டல் ரெவல்யூஷன். நாடுபுற பெரிய போராட்டம் கிளர்ந்து எழுந்தது. ஸோ வரலாற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு பேசாமல் நாம் பணிந்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். இது பிஜேபிக்கு பின்னடைவா என்று கேட்டீர்கள் என்றால் பின்னடைவு தான். இந்த செஷனை எப்படி நடத்தணும்னு அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள் என்றால், இந்த காக்ரோச் போராட்டம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு கட்சியாக செட்டிங் பண்ணிட்டாங்க. சரத்பவார் வழிக்கு வந்துட்டார், சிவசேனா உடைச்சாச்சு, திரிணாமுல் காங்கிரஸ் உடைச்சாச்சு, டிஎம்கே இங்கிருந்து உருண்டு கொண்டே டெல்லியில் சென்று அடைந்திருக்கிறார்கள். ஸோ இந்த டீலிமிட்டேஷன் பில்லை சத்தம் போடாமல் பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவையும் செயல்படுத்தி விட்டால் ஜனவரி அல்லது பிப்ரவரி 2027 நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெறலாம் என்று திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு நடந்த இந்த கரப்பான் பூச்சி டெவலப்மெண்ட்டை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ டீலிமிட்டேஷனில் பின்னாடி போயிடுச்சா? இன்றைக்கி டீலிமிட்டேஷன் பற்றி பேச்சு வருதா? ஸோ இப்படித்தான் உலகெங்கும் மாற்றங்கள் நிகழ்கின்றன. சரியா? இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட போராட்டம் மட்டும் நடைபெறவில்லை என்றால் நேராக மான்சூன் செஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, டிபேட் நடந்திருக்கும். பாஸ் ஆகுமா பாஸ் ஆகாதான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்போம், பாஸ் ஆகிருக்கும். சட்டம் ஆகிட்டாங்கன்னா யூபியிலேயே விமனுக்கு 1/3 ரிசர்வேஷன் வந்திருக்கும். நம்ம கவனம் பூரா அடுத்தது அதில் போயிருக்கோம். அதிக அளவில் பெண்களை வேட்பாளர்களாக பிஜேபியை நிறுத்தி மீண்டும் 3வது முறையாக அங்கே வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால் அடுத்த 2 வருஷம் மீண்டும் பிஜேபி டெல்லியிலே ஆட்சி அமைக்கும் என்று இவர்கள் திட்டம் போட்டு வைத்திருந்தார்கள். இன்றைக்கி என்ன ஆச்சுன்றதை பார்க்குறோம். ரொம்ப ஸ்விஃப்ட் டெவலப்மெண்ட்டு. அடுத்தடுத்து இது என்ன ஆகுன்றதை அப்டேட் பண்ணலாம். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட போராட்டம் வந்து ஒரு மூமெண்ட்டு. இதே மாதிரி தான் எல்லா மூமெண்ட்டுமே வந்துட்டு கணிக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கா சார்? எந்த மூமெண்ட்டுமே கணிக்க முடியாது. இப்படித்தான் தொடங்கும், இப்படித்தான் முடியும் என்று நீ ஒரு போராட்டத்தை, ஒரு இயக்கத்தை, ஒரு எழுச்சியை கணிக்கவே முடியாது. உலகெங்கும் இப்படித்தான் நிகழ்ந்திருக்கிறது. 1917 சோவியத் ரஷ்யாவில் தொழிலாளி வர்க்க புரட்சி நடைபெறும்போது ஜார் மன்னன் வீழ்த்தப்படுவார், அங்கே சோசலிச ஆட்சி அடுத்த 90 ஆண்டுகளுக்கு நடக்கும் என்றெல்லாம் யாருமே யோசிக்கவில்லை. அதே போல் 80களின் இறுதியில் இவ்வளவு வல்லமை வாய்ந்த சோவியத் ரஷ்யா உடைந்து துண்டு துண்டாக சிதறும், கம்யூனிசம் வீழும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும், சீனாவுக்கும் பொருந்தும், பிஜேபிக்கும் பொருந்தும். அதுதான் ஹியூமன் பீயிங்ஸை எல்லா ஸ்பீஷீஸ்லேருந்தும் சிறப்பான ஸ்பீஷீஸாக உருவாக்கி இத்தனை ஆண்டு காலமாக பெரும்பாலான உயிரினங்கள் அழிந்த பிறகும் ஹியூமன் ஸ்பீஷீஸ் இன்றைக்கி வரைக்கும் சர்வை ஆகிறதுக்கான காரணம் நம்மளோட ஸ்ட்ரென்த்து. அதுதான் டெல்லியில் நடக்கிற இந்த நீட் வந்து ஃபேராக நடக்கணும் அப்படின்ற போராட்டத்துக்கு ஆதரவாக பாலன் இல்லத்துலேயும் போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திரையுலகினர்கள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. திரு வெற்றிமாறன், திரு ரஞ்சித் போன்றவர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க சார். அந்த கூட்டத்திலே சார் செல்வி சனம் ரெட்டி அவங்க நடிகை, அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே மைக்கை பிடிங்கிட்டாங்க அப்படின்னு சர்ச்சையாகிருக்கு. அது பார்த்தீங்களாங்க சார்? இல்லை, நான் பார்க்கல. அது சர்ச்சையாச்சுன்ற செய்தியை பார்த்தேன். நான் உள்ள அவங்க என்ன பேசுனாங்க, ஏன் பிடுங்கினாங்கன்ற விவரம்லாம் தெரியல எனக்கு. என்ன பேசுனாங்க அவங்க ஆக்சுவலி? செல்வி சனம் செட்டி அவங்க என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா, ஜனநாயகன் பார்க்குறவங்க ஜோக்கர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மீட்டிங்லேயே திரு வெற்றிமாறன் அவர்களே எத்தனை படங்களை இயக்கியிருக்காரு. ஸோ படம் பார்த்தாலே எப்படி நீங்கள் ஜோக்கர்னு சொல்லுவீங்க? இங்கே மாணவர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தீங்க. பட் இது ஒரு அரசியல் ஆக்குறாங்க, அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நாளைக்கு நாங்களே ஒரு போராட்டம் பண்ணுறோம், போராட்டத்துக்குலாம் அவங்க விஜய் அரசு வந்து எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, ஸோ அனுமதி கொடுக்கலன்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாணவர்கள் போராட்டம், இதை வந்து நீங்கள் அரசியல் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசினாங்க. பேசினோடனே கொத்துசெல்லாம் அப்படி கொத்து போட்டா போட்டு அந்த மைக்கை பிடிங்கிட்டாங்க சார். துரத்திட்டாங்க, என்ன மைக்கை பிடுங்கி துரத்திருக்காங்க. இதுலயே புரியுது இவங்க டெமோக்ரஸியோட லட்சணத்தை.
பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? வெற்றிமாறன் சார் உட்கார்ந்திருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? நேற்றோட இந்த டாபிக் முடிக்கலாம்னு நினச்சேன். இன்றைக்கி 2 சாத்துவோம். நம்ம வீட்டில் சாக்கடை அள்ளி ஊற்றும்போது சனம் ஷெட்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க நடிகை, ஆர்டிஸ்ட்ன்றது எனக்கு தெரியாது. அன்னைக்கு துணிச்சலாக இதை கண்டித்து பேசியது இந்த சனம் ஷெட்டி. இன்றைக்கி அங்கே குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு கூட ஒரு வயதான பெண்மணி இருக்கிற வீட்டில் 100 லிட்டர் சாக்கடையையும் மலத்தையும் அள்ளி கொண்டு போய் சாப்பிட்ற டேபிளில் ஊற்றுறீங்களேன்னு ஒருத்தருக்கு கண்டிக்கணும்னு தோணலை. எனது அருமை நண்பர்ஸ் வெற்றிமாறனுக்கு கூட தோன்றவில்லை என்பது தான் உண்மை. பயம் சார். அப்போ இன்றைக்கி எதுக்கே துடிக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு இன்றைக்கி பயம் இல்லை. நீங்கள் பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போது நீங்கள் இன்று போராட்டம் நடத்துவதற்கான காரணமே இன்று நல்லாட்சி நடக்கிறது என்பதன் பொருள் தானே, அதோட நீட்சி தானே. அன்னைக்கு நீங்கள் பயந்துக்கிட்டு வாயை திறக்கல தானே. இன்றைக்கி இந்த நீங்கள் சொல்கிற சனம் ஷெட்டி சினிமா பார்க்குறவங்களெல்லாம் ஜோக்கர் என்று ஏன் சொல்கிறீர்கள்? இங்கே நீங்கள் டெல்லியில் போராடுபவர்களுக்கு ஆதரவாக ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இங்கே ஜனநாயகன் எங்கிருந்து வந்ததுன்றதான் அவங்க எழுப்பின கேள்வியோட சாரம் என்று நான் புரிந்து கொள்கிறேன். கரெக்டாக டெல்லியில் மாணவர்கள் போராட்டம் நடத்துவதற்கும் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதற்கும் அதை ரசிகர்கள் சென்று பார்ப்பதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார்கள். அதுக்கு மயக்க கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் எந்த விதமான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பது தெரிகிறதா? அங்கே எந்த இடத்திலும் விஜய்க்கு ஆதரவாக ஒரு வாய்ஸ் வந்துடக்கூடாதுன்றதான் உங்கள் நோக்கம். விஜய் திட்டுறதுனா தாராளமாக திட்டு, இந்த மேடை காத்திருக்கிறது. அதுக்கு தான் நாங்கள்லாம் கூடியிருக்கோம். எப்படி நரேட்டிவ் செட் பண்ண விரும்புகிறாங்கன்னாங்க சார், துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டத்தின் போது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எப்படி கூலி படம் பார்த்தாரோ அதே மாதிரி இந்த நீட் போராட்டத்தின் போது முதல்வர் விஜய் ஜனநாயகன் படம் பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் சார் அவங்களோட அஜெண்டா. பெரிய அளவில் அது எடுபடவில்லை என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த துப்புரவு தொழிலாளர்கள் ரெண்டையும் இன்னும் கொஞ்சம் விளக்கினா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். துப்புரவு தொழிலாளிகள் போராட்டத்தை 12 நாளாக தமிழகம் உற்று நோக்க தொடங்கிவிட்டது. ஃபஸ்ட்டு 2 நாள் அவங்க யாருமே கண்டுக்கல. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், தம்பிகளாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 நாள் யாருமே கண்டுக்கல. 3ஆவது நாள் ஆச்சு. ஃபஸ்ட்டு ரெட் பிக்ஸ் போனாங்கன்னு நினைவு எனக்கு. போன உடனே இது என்னையா ரோட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க, நம்ம போகணும்னு சொல்லிட்டு நாம் போனோம். கரெக்டாக நாம் போன உடனே எல்லா யூடியூப் சேனலும் வந்துச்சு. கரெக்டுங்களா? கடன்ட்டு எல்லா யூடியூப் சேனலும் வந்துருச்சு. இதுக்குள்ளே 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. அதற்கு பிறகு அரசியல் பிரமுகர்கள் அங்கே படையெடுக்க தொடங்கினார்கள். 7, 8, 9 நாள் இன்னும் ஆகுது. கூட்டம் சேர தொடங்குது. அந்த போராட்டத்துக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்குது. ஒட்டு மொத்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட கவனமும் அதை நோக்கி திரும்பி விட்டது. என்னதான் திமுக ஆட்சியாக இருந்தாலும் கூட இந்த போராட்டத்தை கவர் பண்ணாமல் எங்களால் இருக்க முடியாதுன்ற நெருக்கடிக்கு மெயின் ஸ்ட்ரீம் சேனல்களும் தள்ளப்பட்டன. ஏன்னா எல்லா யூடியூப் சேனலும் அங்கேயே குடியிருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், அந்த தொழிலாளிகளோடு நானும் உரையாடினேன். எல்லாம் ரொம்ப உற்சாகமாக பேச தொடங்கி விட்டனர். அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது. அவங்க என்னையா தப்பாக கேட்குறாங்க? அதுபோக அப்போது கார்ப்பரேஷன் கமிஷனராக இருந்தவர்கள், மேயர், அத்தனை பேரும் அந்த போராட்டம் நடத்துகிறவங்கள அந்த மாநகராட்சி மாளிகையில் இருக்கக்கூடிய கழிவறையை கூட பயன்படுத்த விடாமல் அந்த கேட்டை அடைச்சி வச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் ட்ராக்ஷன் கெயின் ஆகுது. குடியரசு தினம் வர இருக்கிறது, அங்கே கொடியேற்ற போகிறார்கள், விரைவில் இதை கலைத்து விடுவார்கள் என்று நாம் யோசித்து கொண்டிருந்த நேரத்திலேயே என்னால் நடைபாதையில் நடக்க முடியவில்லை என்று ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்படுகிறது. தேன்மொழி சேகர் பாபுவோட ட்ரஸ்ட்டில் நிர்வாகியாக இருக்கக்கூடிய அந்த தேன்மொழி, என்னால் நடைபாதையில் நடக்க முடியவில்லை, நான் அந்த இடத்தில் தான் நடப்பேன். ஆனால் என்னோட ஊர் காஞ்சிபுரம். நான் காஞ்சிபுரத்தில் இங்கே நடக்கலான்றதுக்காகவே வந்தேன். இங்கே என்ன நடக்காமல் எதுக்கு கிராஸ் பண்ணி போய் நடன்றாங்க, கால் வலிக்குது என்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார். உயர்நீதிமன்றம் அந்த பாரு, அனுமதி இல்லாமல் போராட்டம்லாம் நடத்தக்கூடாது, அதிகாரிகள் அப்புறப்படுத்தலாம் என்று ஒரு உத்தரவை போடுகிறார்கள். உத்தரவு வந்த மாலையை இன்றைக்கி தூக்க போகிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது. அவ்வளோ பேர் லைவ் கவரேஜ் பார்த்துட்டு இருக்கோம். அன்னைக்கு நைட்டு சினிமா போனீங்க சார் நீங்கள், ஓகேவா? இது அந்த போராட்டம். இந்த போராட்டம் அப்படிப்பட்டதா? டெல்லியில் ஒரு பெரும் போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக இங்கே ஒரு போராட்டம் நடக்கிறது. இன்னொன்று, அந்த போராட்டத்தின் கோரிக்கை வேறு, இந்த போராட்டத்தின் கோரிக்கை வேறு. திரு வெற்றிமாறன் அவர்கள் சரியா சொல்றாரு, ஃபேர் நீட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இல்ல பேன் நீட் தான் அப்படின்னு பின்னாடி இருந்து அவரை கரெக்ட் பண்றாங்க. என்னையா திமுக போராட்டத்துக்கு வந்துட்டு நீ என்ன மாத்தி பேசிட்டு இருக்கிற? நல்லா இல்ல. கரெக்டாவா? சரியா பேசுறீங்க. நாளைக்கு வெற்றிமாறன் அவர்கள்ட்ட சொல்லுவாங்க, நீ இப்படிதான் பேசணும், என்ன இங்க வந்து இப்படி பேசிக்கிறீங்க. அவரை கரெக்ட் பண்ணிக்கிறாரு, இல்லாட்டி அவருக்கும் மைக்க பிடிங்கிருப்பாங்க. ஆமாமா, கண்டிப்பா. வேணாம், நீ போ, ரிஜெக்டட். மட்டும் இல்லாம பிடிங்கி எரிஞ்சிருப்பாங்க சார். ஓ அப்படியா, நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேன் போலன்னு சொல்லிட்டு அவர் கரெக்ட் பண்ணிக்கிறாரு. ஃபேர் நீட் தான் அங்க டிமாண்டே. ஸோ அதற்கு ஆதரவாக நடக்கக்கூடிய போராட்டம். ஓகேவா? துப்புரவு தொழிலாளிகளின் போராட்டம் போல அடிப்படை வாழ்வாதாரம் குறித்த போராட்டம் இது அல்ல. மேலும் தமிழகம் சார்ந்த, தமிழகம் 10-15 நாட்களாக உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய போராட்டமும் அல்ல. இது போக ஜனநாயகன் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்றது 10 நாட்களுக்கு முன்பே அரசியல் பிரவேசத்திற்காகவே விஜய் நடித்த திரைப்படம். அது பாதி பேர் ஏற்கனவே பார்த்துட்டான்.
இப்போது முதலமைச்சரான பிறகு அந்த முதலமைச்சர் டைட்டில் கார்டோட வருது. முதலமைச்சர் நினைத்திருந்தால் எங்குமே இந்த போராட்டத்தை நடத்த விடாமல் செய்துவிட்டு கூட அவர் திரைப்படத்தை சென்று பார்த்துருக்கலாமே. முடியுமா? முடியாதா? முடியும். இன்னும் இவர்களைப் போல போலீஸை விட்டுலாம் அடித்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. கூட்ட நிகழ்ச்சி தான். வீரபாண்டியன்ட்டு சொல்லி ஒரு 2 நாள் தள்ளி வைங்க, என்னங்க நான் சினிமா பார்த்துட்டு வரேன் என்று கூட சொல்லியிருக்க முடியும். அல்லது காவல்துறை வைத்தும் தடுத்திருக்க முடியும். கட்சி ஆஃபீஸுங்க பொதுக்கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அனுமதி இல்லாமல், சொல்ல முடியுமா? முடியாதா? அதெல்லாம் செய்யலை. அவர் படம் கடைசி படம் பார்க்கணும், எப்படி கொண்டாடினாங்க தேட்டர்லன்றதை பார்த்தோம். அவர் நானும் கொண்டாடிக்கிறேன் ஏக்கா, எனக்கும் கடைசி படம் ஏன் என்று அவர் ஒரு முறை கொண்டாடி கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு இல்லை. மாறாக அவர் நான் ஒரு நீட் ஆதரவாளர், நீட்டு வினாத்தால் வெளியாக வேண்டும் வருஷம், நீட் வினாத்தால் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் லீக் ஆகணுன்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காரா? அவரும் தான் ஏன் ஆதரவு கொடுக்குறாரு? அதுக்காக முதலமைச்சர் உங்கள் கூட வந்து பால நிலத்தில் கத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், அவங்க போராடுறது நீட் தேர்வு ஒழுங்காக நடத்தினா இல்லை நீட் தேர்வை பேன் பண்ண சொல்லிட்டு. அங்கே எதுக்கு சார் விஜய் அவர்கள் போட்டால் திருசா அவர்கள் போட்டால் வச்சு காட்டுறது? அங்கே வந்து இங்கே பாருங்கள், நாங்கள் வாழ்வாதாரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கோம், இவர் போய் சினிமா பார்க்குறாரு, தேட்டரில் எல்லாரும் போய் கூடுறாங்க அப்படின்றது. அப்போது உங்களோட நோக்கம் இந்த நீட்டு கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜோ இதெல்லாம் அல்ல. எங்கேயாவது ஒரு இடத்துல கூடி இந்த கவர்மெண்ட்டை குறை சொல்லணும், விஜயை குறை சொல்லணும். ஸோ நாளுக்கு நாள் இவர்கள் அம்பலப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதை விட அப்படி பார்த்தாங்க சார், இந்த கஸ்டோடியல் டெத்துக்கு போராடினா இன்னும் எடுபடும். ஏன் சார் அவங்க அதை சூஸ் பண்ணல? அவங்க மாலினி சரியான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. ஏன்னா ஜூனியர் உடன்லையும் இன்னைக்கு வந்திருக்கு, அன்று கடும் கண்டனம் இன்று கடும் மௌனம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டோடியல் டெத்தை தான் அவங்க மீன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே நடந்த கஸ்டோடியல் டெத்துக்கு பெரிய போராட்டம் திரு விஜய் அவர்கள் நடத்தினார். ஆனால் இன்னைக்கு அந்த கஸ்டோடியல் டெத் நடந்தது எந்த காவலர்களையும் எஃப்ஐஆர் போடலை, அரெஸ்ட் பண்ணல, எடுபட்டு இருக்கும். அது இல்லாமல் இன்றைக்கி இந்த போராட்டம் நடக்கிறதே டெல்லியில் ஒரு மாபெரும் இயக்கம் நடக்கிறது. அந்த இயக்கத்துக்கு சாலிடாரிட்டி தெரிவிக்கணுன்றது தான் நோக்கம்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் கஸ்டோடியல் டெத்துக்காக போராடணும்னு கூட நான் எதிர்பார்க்கல. எடுபட்டிருக்கோம்லன்றேன். எடுபட்டிருக்கோம், அந்த கோரிக்கை அது சார்ந்த கோரிக்கைக்காக போராட்டம் நடத்துறீர்கள். நீங்கள் சொல்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இதே மேடையில் நீங்கள் கஸ்டோடியல் டெத்தை பற்றி பேசியிருந்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு லாஜிக்கலாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு காண்டு ஜனநாயகன் படம் மேலே ஏற்கனவே HD பிரிண்ட் வந்த படத்தை போய் இவ்வளோ பேர் புதுசாக பார்க்குற மாதிரியே போய் பார்த்து கொண்டாடுறான், சந்தோஷமாக இருக்கிறான். அமீருக்கு நம்ம நச்ச படத்தெல்லாம் எவனுமே பார்க்க மாட்டேங்கிறான். இதில் என்ன அப்படி நல்லா இருக்குது, அதுவும் மொக்க படம் வேறு, அதுக்கு போய் இவ்வளோ பேர் கூட்டமாக உட்காந்துருக்கிறீங்களே என்ற இவர்களின் பொறாமை தான் இதில் வெளிப்படுகிறது. அண்ட் இதையெல்லாம் விட டு சம் அப், இதன் பின்னணியில் திமுக இருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. முன்னாள் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் இதில் கலந்து கொள்கிறார். திமுகவினர் அந்த ஜென்சி திமுக அவர்கள் சென்று இதில் கலந்து கொள்கிறார்கள். அண்ட் இந்த போராட்டத்தை தாவேக அரசுக்கு எதிரான போராட்டமாக மடைமாற்றம் செய்வதற்கு திமுக எல்லா வழிகளிலும் முயன்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு கூடுதலாக ஒரு தகவலை சொல்லிடுறேன். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 5ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. அதுவரை இந்த போராட்டத்தை நீட்டிக்கவும், சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கும் சமயத்தில் இதே பால நிலத்திலும் டி நகரிலும் ஒரு பெரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கிளப்பவும் திமுக திட்டமிட்டிருக்கிறது. அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே லாண்ட் ஆர்டர் பிரச்சனை நடந்தால் இப்படி இருக்கும். அதுவரை இந்த போராட்டத்தை நீட்டிக்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் திட்டம். இண்டிகேஷன் கொடுத்துட்டேன், கவர்மெண்ட்டு என்ன செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும். சார், இந்த தொடர்ச்சியாக வந்துட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் வந்துட்டு மாணவர்களுக்கு ஆதரவாகவும் மாணவர்களை அடித்ததை கண்டித்தும் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சார். இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? இந்த பொதுக்கூட்டத்தோட போஸ்டர் பார்த்தீங்களா? என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? ஸோ தாவேகாவோட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது, அவங்களுக்கும் இதில் எந்த சிக்கலும் இல்லை நீட்டை எதிர்ப்பது தொடர்பாக. அதை விட முக்கியமான அரசியல் செய்தி இதில் இருக்கிறது. அந்த போஸ்டரோட டிசைனே பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கட்சிகள் கலந்து கொள்கின்றனவோ அந்த கட்சிகளின் கொடி அந்த போஸ்டரில் மேலே இருக்குது. காங்கிரஸ், தாவேக, மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், IUML, மதிமுக. இவர்களது கோரிக்கையும் ஒன்று, திமுகவின் கோரிக்கையும் ஒன்று. திமுக இதில் தனிமைப்பட்டு போய் நிற்கிறது தெரிகிறதா? இது போன்ற முன்னெடுப்புகளை திமுக தான் செய்யும் வழக்கமாக. காமராஜர் அரங்கத்திலோ, கலைவாணர் அரங்கத்திலோ, தியாகராய நகரிலோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை, கருத்தரங்கத்தை நடத்தி சொற்பொழிவாற்றுவார்கள். இன்றைக்கி இவங்க தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒன்று. இரண்டாவது, இதே கோரிக்கையை வலியுறுத்தி இதில் இருக்க வினோதத்தை நீங்கள் கவனிக்கணும். சென்னையில் போராட்டம் நடைபெற்று வரும் இடம் எதுவென்றால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகமான பாலன் இல்லம். அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தாவேகவோடு கூட்டணியில் இருக்கிறது. அந்த போராட்டத்தில் திமுகவினர் சென்று கலந்து கொள்கிறார்கள். இது எப்படிப்பட்ட ஒரு குழப்பமான அரசியல் சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது தெரிகிறதா? இதோட சம்மன் சப்ஸ்டன்ஸ் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திமுக தனிமைப்பட்டது தான் இதோட சம்மன் சப்ஸ்டன்ஸ், இதோட ரிசல்ட். பிஜேபி கூடயும் சேர முடியாது, கிட்டத்தட்ட அனாதை. நான் ஒரு 10 நிகழ்ச்சிக்கு முன்னாடி சொன்னேன்னு நினைக்கிறேன், திமுக ஒரு அரசியல் அனாதை என்று. எனக்கு தெரியுதா?
இந்த முன்னெடுப்பை செய்திருப்பது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆளும் தாவேக கட்சி இன்னும் கொஞ்சம் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த முன்னெடுப்பு தாவேக சார்பில் செய்யப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் தான் ஆளுங்கட்சி. காங்கிரஸ் கட்சிக்கு அந்த பழுத்த அனுபவத்தின் காரணமாக டப்புன்னு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அவர் மாணிக் தாக்கூருக்கு விவரம் தெரியும், டக்குன்னு பண்ணிட்டார். இதை தாவேக செஞ்சுருக்கணும், ஆதவர்ஜுனாவுக்கு செஞ்சுருக்கணும். அவங்க என்ன போராட்டம் பண்ணுறது? கட்சி ஆஃபீஸில் தான் நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க. ஏய் நாங்கள் பண்ணுறோம்ப்பா போராட்டம், அதை ஒரு பன்னாட்டு நிறுவனத்திடம் விற்கலாம் என்று செல்வ பெருந்தகை திட்டமிட்டிருந்த காங்கிரஸ் மைதானத்தை கெடுத்து விட்டோம். இப்போது அந்த மைதானம் இன்னும் காங்கிரஸ் கட்சியிடம்தான் இருக்கிறது. காமராஜர் அரங்கமும் காங்கிரஸ் கட்சியிடம்தான் இருக்கிறது. அவர்கிட்ட கேட்டுட்டு அண்ணா ஒரு கருத்தரங்கத்துக்கு ஏற்பாடு பண்ண, நல்ல ஏசி ஹாலு போனீங்களா, இன்றைக்கி நல்ல ஜம்முன்னு இருக்கா, அதில் ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கலாமா? அங்கே மேடையை போட்டு நீட் விவகாரத்தில் திமுக செய்த துரோகம் ரகசியத்தை கடைசி வரைக்கும் சொல்லலை. 5 வருஷமா மாணவர்களை வஞ்சித்த அரசு. 3 ஃப்ராடுகார பயிலுங்க, இது என்னோடது. 4 என்று காங்கிரஸ் கட்சியின் அரங்கத்திலேயே வண்டியாக திட்டலாமா? இது தாவேக செஞ்சுருக்கணுமா? என்ன ஆனது நீட் தேர்வு கையெழுத்துன்னு கேட்டிருக்கலாம். எங்கப்பா அந்த கையெழுத்து? இதெல்லாம் ஆதவ விட்டா பிரமாதமாக பேசுவார். அப்படியே அந்த கேப்பில் எங்ககிட்ட வர 300 கோடி வாங்கிட்டாங்க, இதையும் சேர்த்து விட்டுருணும். இதுதான் அரசியல். 2 நாட்களாக இந்த திரைப்பிரபலங்கள் பங்கேற்ற பிறகு இந்த போராட்டத்திற்கு அதிக அளவில் ஊடக கவனம் கிடைக்கிறது இல்லையா? ஆளுங்கட்சி நடத்தினா ஊடகம் அங்கே வந்தாகணும், இல்லை விளம்பரம் கொடுக்க மாட்டேன். கேபிளை பிடுங்க, ஏற்கனவே பிடுங்கி விட்ருக்கீங்க நீங்கள், ஒன்றும் யோக்கியெல்லாம் கிடையாது. பண்ணலாமா? ஏன்னா இப்போ ஒருவேளை அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தா கூட அடிமைகள் அப்படின்னு நீங்க திமுக திட்டலாம், எடுபடும். தாவேக்காவா அப்படின்னு சொல்ல முடியாது. பிரச்சனையே கிடையாது, சந்தோஷமா திட்டலாம். அண்ட் பிஜேபி மட்டும் அப்படி பட்டும் படாத மாதிரி தொட்டுக்கணும். ஏன்னா ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. இல்லை நீட் தேர்வை 2010 முன்மொழிந்த காங்கிரஸே துணிச்சல போராட்டம் பண்றப்ப இவங்க காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கிறீங்க. கவனமா பேசணும் தம்பி, காங்கிரஸ் மேடையில தான் இருக்கிறீங்க. அரங்கத்தை காலி பண்ணிட்டுருவாங்க பாதி கூட்டத்தில். இல்ல அவங்களுக்கே அவ்வளோ தைரியம் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஏன்னு கேட்குறா அப்படி. ரைட்டு, இதுவும் நியாயம்தான் தம்பி சொல்கிறதும் பாயிண்ட் தான். ரைட்டா? ஸோ இதெல்லாம் பண்ணணும். இதுதான் அரசியல். இதை சொல்லி கொடுப்பதற்கு மூத்த அரசியல்வாதிகள் அங்கே யாரும் இல்லை. டக்குன்னு செங்கட்ட பேரெல்லாம் சொல்லாதீங்க, அவருக்கு அறிவே கிடையாது. அறிவு இருந்தால் நீங்கள் ஏன் இப்படி போய் உட்காந்துட்டு இருக்காரு? அதிமுக பொதுச் செயலாளர் யாரும் போகிற மாட்டாரா? ஸோ கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்லோவாக இவங்க எல்லாத்துலேயும் அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்க. இதையும் அடாப்ட் ஆகணும்னு சொல்கிறேன் நான். இந்த சனம் செட்டி மாதிரி ஆட்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டு தாவேக்கா கட்சிக்குள்ள பேச்சாளராக நியமிக்கணும் சார். ஏன்னா சென்சிபிளாக பேசுகிறாங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன்மா, மாணவர்களுக்கு ஆதரவாக அரங்க கூட்டம்னு சொல்லி காமராஜர் ஹாலில் போட்டு சனம் செட்டி மேடை ஏற்றுங்க, மைக்கை கொடுத்துட்டு அங்கே ஏன் மைக்கை பிடுங்கினார்கள் என்பதையே 1 மணி நேரம் பேசணுமா? ஏன்னா அவங்க ஜூலியெல்லாம் சப்போர்ட்டரா சேர்க்கும் போது சனம் செட்டியெல்லாம் சேர்க்கலாம். அங்கு மைக்கை பிடிங்கி ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டது, இங்க ஜனநாயகம் காக்கப்படுகிறது, மைக்கை கொடுக்கணும் சார். அருமையா இருக்குது, நல்லா இருக்குது. இதெல்லாம் செய்யணும். இதுதான் அரசியல். இதை தாவேக புரிந்து கொண்டு அரசியல் செய்ய வேண்டும். இதை எடுத்து சொல்றதுக்கு சரியான ஆட்கள் இல்லை என்று நான் நினைக்கிறேன். இன்னொன்று சார், பெரிய வேலை அரசை நடத்துறதுன்றதே. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து அடுத்த கட்ட தலைவர்கள் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கணும். இல்லாட்டி போன ஆட்சியில் யாராவது கஷ்டப்பட்டுருப்பாங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்ககிட்டலாம் கொடுக்கலாம். ஆஃபீஸருங்கெல்லாம் கூப்பிட்டு போய் சினிமா பார்க்கறது மட்டும் டைம் இருக்கா? இருக்குல்ல, இதையும் செய்யுங்க. இது உங்கள் வேலை தான். அப்புறம் அதெல்லாம் பேச வேண்டி வரும். டைமே இல்லைன்ட்டுலாம் ஆரம்பிக்காதீங்க. இல்லை சார், எல்லா கட்சியும் வந்துட்டு என்கிட்ட போராட்டம் பண்ணுறாங்க, ஏதோ ரீல்ஸ் போடுறாங்க. கடந்த ஆட்சியில் பொம்மை மாதிரி இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட சும்மா ஏதோ போஸ்ட் அடித்து எக்ஸில் போட்டு விட்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுக ஒன்றுமே பண்ண மாட்டாங்களே சார். நமக்கு எதுக்குப்பா அரசியல் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க அரசியல் பண்ணிட்டோம். நமக்கு எதுக்குப்பா? நம்ம பழையபடி வட்டி பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு செவனேன்னு சேலத்தில் உட்காந்துருப்போப்பா, கம்முன்னு இருப்பா. திடீர்னு கூப்பிட்டு வேலை செய்ய சொன்னேன்னா என்றைக்கு அவர் வேலை செஞ்சுருக்காரு? எலெக்ஷன் பிரச்சாரம் ஏதோ பண்ணார், திருப்பி வந்து டக்குன்னு வேலை செய்ய சொன்னால். அடுத்ததா இந்த காவேரி பிரச்சனை தொடர்பாக வந்துட்டு கர்நாடக அரசு தமிழ்நாடு அரசை பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க. முதல்வர் விஜய் அவர்களும் வந்துட்டு அங்கே பேச்சுவார்த்தைக்கு போகிறாரு. இங்கிட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு தண்ணியை தர மாட்டாரு, அவர்கிட்ட என்னங்க பேச்சுவார்த்தை, அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்றாங்க. இங்கிட்ட விஜய் அவர்கள் வந்து போய் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறதா செய்திகள் வருது. அவர் போகிறது சரியா சார், இல்லை அன்புமணி அவர்கள் சொல்கிறது சரியா சார்? ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன சரின்றதை சொல்கிறேன். அன்புமணி சொல்கிறது சரியா, விஜய் அங்கே போகிறது சரியா? இல்லை அன்புமணி அவர்கள் சொல்கிறதே கரெக்டுன்னு நினைக்கிறேன் சார். ஏன்? ஆமாம் சார், நீதிமன்றத்து மூலியமாக தான் அங்கே இவ்வளோ நாள் ஓடிக்கிருந்துச்சு பஞ்சாயத்து. ஜனநாயகம் படம் வேறு ஓடிக்கிருக்கு சார், அதனால் அது வேறு பிரச்சனையாக இருக்குங்க. அன்புமணி அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தவர், மூத்த அரசியல் தலைவர். சரி, பேச்சுவார்த்தைக்கு போவேண்ணா, ஹொசூர் தாண்டி 2 ஸ்டேட்டு மக்களையும் சண்டை போட வைக்கலாமா? யார் ஜெயிக்கிறீங்களோ நீங்கள் தண்ணி எடுத்துங்கன்னு சொல்லாமா? பேச்சுவார்த்தை நடத்துவதை தவிர வேறு வழியே இல்லை. அங்கே இருப்பவர்களும் மனிதர்கள் தான். இன்னும் சொல்ல போனோன்னா நம்ம ஊர் ஆளுங்க கொள்ள பேர் இருக்காங்க. அவர்கள் சொல்லும் காரணம் என்ன? யோ, பெங்களூரில் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லையா? நாங்கள் இந்த அணையை கட்டினா தான் எங்களுக்கு தண்ணி கிடைக்கும். நீங்கள் பாசனம் பண்ணுறதுக்கு தண்ணி வேணும்னு கேட்குறீங்க, குடிக்க தண்ணி இல்லையா எங்களுக்கு அப்படின்றாங்க.
எங்களுக்கு 3 போகம் விதைக்கணும், அதனால் 3 போகம் விவசாயம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தண்ணி கொடுங்க, குடிய தண்ணிலாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியுமா? பேச்சுவார்த்தை ஒன்றுதான் தீர்வு. இன்னொன்று, முதலமைச்சர் விஜய் கர்நாடகம் சென்று பேச்சுவார்த்தை நடத்துவது மிக மிக பண்பான செயல். எனக்கு நினைவு தெரிந்த வரலாறை சொல்கிறேன். கடந்த காலங்களில் உச்சநீதிமன்றமே மீண்டும் மீண்டும் காவிரி நீர் பிரச்சனைக்காக இங்கே வந்து வழக்காடி கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், அவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், ஏன் 2 முதலமைச்சர்களும் அமர்ந்து பேசவில்லை என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய பிறகு செல்வி ஜெயலலிதா கர்நாடகா சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். ஜேஎச் பட்டேல் அப்போது முதலமைச்சராக இருந்ததாக நினைவு. இப்போது கோர்ட்டெல்லாம் சொல்லாமல் நாமளே போய் பேசி, சரிங்க குடிய தண்ணி வேணும்னு சொல்கிறீங்க, ரைட்டு, அது போக எங்களோட விவசாயிகளும் முக்கியம், ரைட்டா, எங்களுக்கு கொஞ்சமாவது தண்ணி விடுங்க அப்படின்னு போய் பேசி ஒரு தீர்வை எட்டுவது சரியான வழிமுறையா? அதில் நான் பேச மாட்டேன், உச்சநீதிமன்றம் போகிறேன்னு சொன்னால் உச்சநீதிமன்றம் மட்டும் என்ன தீர்ப்பை கொடுத்துட முடியும்? நீங்கள் 5 கோடி ரூபாய் வக்கீலை கூட்டு போனீங்கன்னா அவங்க 6 கோடி ரூபாய் வக்கீலை கூட்டு போக போகிறாங்க. சார் எங்கள் கேஸு தான் சார் முக்கியம்ட்டு அவர் பேசுவார், நீங்கள் இல்லை சார் எங்கள் கேஸு தான் சார் முக்கியம்ட்டு இவங்க பேசுவீங்க. உச்சநீதிமன்றம் 2 பேருக்கும் பொதுவாக ஒரு தீர்ப்பாயம் ஒன்று அமைக்கலான்ட்டு புதுசாக ஒரு உத்தரவு போடும். உச்சநீதிமன்றமும் இறுதியாக இரு தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்துங்கள்னு சொல்கிறதுக்கு தானே வாய்ப்பு இருக்குது. இல்லை உச்சநீதிமன்றம் ஒரு பார்டரில் 2 பேரும் இறங்கி அடிச்சுக்குங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்ல வாய்ப்பு இருக்கா? அடிச்சு பாருங்க, யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தண்ணி யார் பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுமா? இல்லை சார். அப்போ என்ன வழி? ஸோ அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் பொறுப்பாக பேச வேண்டும். இல்லை சார், இப்போ திரு விஜய் அவர்களுடைய முடிவு ரொம்ப பெருசு இல்லை சார், நானே போகிறேன் அப்படின்றதே நல்ல விஷயம்னு சொல்கிறேன். எப்படி இந்த முடிவு எடுத்திருப்பாரு? அங்கே படம் ஓடணும்ல. விடுங்க விடுங்க விடுங்க, நான் பாராட்டுறேம்மா. இதுவும் காரணமாக இருக்கலாம் தானே. ப்ரொடியூசர் எந்த ஊர்? அப்புறம் எல்லாத்தையும் பேச வேண்டி வரும். கர்நாடகா. அப்புறம் அதெல்லாம் பொது வழியில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். அப்ப அதுக்கு தான் போறாரா? ஏங்க அவர் தனி பிரச்சனைக்கு போறாருங்க. இப்போ ஃப்ளோவாக கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ நல்ல விஷயம். சி ஜோக்ஸ் அப்பார்ட், இது ஒரு பெருந்தன்மையான பக்குவமான செயல். ஓகே, அவர் சினிமாவை ஓட்டுறதுக்காக போகிறாரோ இல்லை எதுக்காக போகிறாரோ, தனி பிரச்சனை பேசித்தானே ஆகணும். அங்கே போய்ட்டு என்னப்பா படம் இப்படி ஓடுது, கலெக்ஷன் நல்லா இருக்குதா அப்படின்னு திரும்பி வந்துட முடியுமா? அந்த முதலமைச்சர் வருவார், நீங்கள் பேச்சுவார்த்தை நடக்கத்தான் போகிறது. ஸோ இது ஒன்றுதான் தீர்வு. ஸோ அந்நியார் திருமதி சௌமியாவுக்கு அமைச்சர் பதவி தரவில்லை என்பதற்காக இப்படிலாம் கோத்து விட்டுட்டு இருக்கக்கூடாது, முறையில்ல. கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க, வீசிக்கவே அவங்களே வெளியே போவாங்க. போனால் போய் சேர்ந்துக்க போகிறீங்க, அதுக்காக நொய்யிட்டு போய் சண்டை போட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறது முறையா? நான் சிறு வயதாக இருந்தபோது குறிப்பாக ஈழத்தமிழர் போராட்டம் உச்சகட்டத்தில் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் அதை ஒட்டி 2007 அல்லது 2008 என்ற நினைவு, இதே போல காவிரி பிரச்சனை தொடங்கிய சமயத்தில் அங்கே திடீரென்று சிலர் கூடி உடுப்பி சங்கீதா ஹோட்டல் மேலே கல் விட்டு இருந்தாங்க. அங்கே தின்னுட்டு இருந்ததெல்லாம் நம்ம உருவாக்கி இல்லை, தட்டில் கல் வந்து. அப்போ எனக்கு சூப்பர், ஆமாம் அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு தோணாலும் கொஞ்ச நாள்லேயே எனக்கு யோசிச்சு பார்த்தோன்னே என்ன கிறுக்குத்தனமாக இருக்குது. ஹோட்டல் வச்சுருக்கோம், கர்நாடகாக்காரனாக இருந்தாலும் திங்கிறது நம்மாலியா, நம்மளுக்கு தான் சர்வ் பண்ணுறாங்க. அப்புறம் அங்கே இன்னொருத்தர் ஐடியா கொடுத்தாரு, அடுத்த தெருவில் கர்நாடகா பேங்க் இருக்குது, அதை போய் அடிப்போம். என்ன அடிச்சு என்ன போகுது, பிரச்சனைக்கு அது தீர்வு இல்லை. ஸோ இது ஒரு நல்ல முடிவு, விஜய் அவர்கள் பக்குவமான முடிவு எடுத்திருக்கிறார், வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். இருதரப்பும் பேசி ஒரு இரு மக்களின் நலனுக்காக நல்ல முடிவை எடுங்கள். பெங்களூரில் தண்ணி இல்லைன்னா கஷ்டப்படுறது பாதி பேர் தமிழையா. ஐடி இண்டஸ்ட்ரியில் போகிற யார் இருக்கா? தங்கச்சி வீடு வேறு அங்கே இருக்குது. அடுத்ததான் நாமக்கல்ல மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக வந்து அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தீர்வு செய்யல யாருமே ஏற்றுக்காதீங்க, சொந்தக்காரன் ஒரு மாமா மச்சனுக்கு ஒரு 5000 சென்ட் பண்ணேன்னா எதுக்கு 5000 சென்ட் பண்ணீங்கன்றாங்க, கையில் ஒரு 10,000 வச்சிருந்தேன்னா இது என்ன 10,000 கணக்கு கேட்குறாங்க, இந்த அரசே நமக்கு ஆதரவாகவே இல்லை, எல்லா ஆட்சி வந்தாலும் அரசு ஊழியர்கள் தான் வஞ்சிக்கிறாங்க அப்படின்றாங்க சார். எதற்காக இரவு 8 மணி வரை இவர் ஆய்வு கூட்டத்தை நடத்துகிறார்? நண்பர்களே, கால சூழ்நிலை சரியில்லை, அரசும் நமக்கு ஆதரவாக இல்லை. இங்கே மேடை அமைக்கின்றோம், சாமியானா போடுகின்றோம், கார்பெட் விரிக்கின்றோம், வரக்கூடிய அமைச்சருக்கு அத்தனை பணிவிடைகளையும் செய்கின்றோம், மக்களுக்கு உணவளிக்கின்றோம். அதற்கெல்லாம் படம் எங்கிருந்து வந்தது என்று யாராவது கேட்டார்களா? வேண்டாம், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்னது? ஜிபேல நம்ம மாமா மச்சானுக்கு ஒரு 5 ரூபா அனுப்ப முடியல, நம்ம அண்ணன் தம்பி அங்கிருந்து நமக்கு ஒரு 5000 ரூபாய் போட முடியல, அதுக்கும் கேள்வி வருது. நானும் பார்த்தேன், அவர் வருவாய்த்துறை ஊழியர் சங்கம் மற்றும் அரசு ஊழியர் சங்கத்தை சேர்ந்தவராக இருப்பார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அவர் பேசும்போது 2-3 விஷயங்களை குறிப்பிடுகிறார். ஒன்று, இனிமேல் இரவு 8 மணிக்கு 9 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் மீட்டிங் நடத்தினால் இருக்காதீர்கள், நீங்கள் கிளம்பி சென்று விடுங்கள் என்கிறார். இரவு 10 மணி வரை பெண் ஊழியர்களை வைத்தெல்லாம் ஏன் இந்த ஆட்சியர் கூட்டம் நடத்துகிறார் என்கிறார். இந்த போர்ஷனை பேசிடுவோம். இருக்கும் துறைகளிலேயே காவல்துறைக்கு அடுத்தபடியாக மிக கடுமையான பணிச்சுமை எந்த துறைக்கு என்றால் வருவாய்த்துறைக்கு தான். பலருக்கு தெரியாது.
போலீஸை யூனிஃபார்ம் போட்டு அங்கங்கே பார்க்குறோம், அதனால் நமக்கு இவங்க தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியும். கண்ணுக்கு தெரியாமல் அதிக வேலைப்பளுவை தலையில் சுமப்பது இந்த வருவாய்த்துறை. வருவாய்த்துறை இல்லை என்றால் தேர்தல் இல்லை. இவங்களுக்கு என்ன சார் வேலை? தேர்தல் நடத்துகிறதே அவங்க தான்மா. வாக்காளர் பட்டியலை தயார் செய்வதிலிருந்து அந்த வாக்கு இயந்திரங்களை சரிபார்ப்பது வரை வருவாய்த்துறை தான் அந்த வேலையை மேற்கொள்ளும். பிறப்பு இறப்பு எல்லாமே அவங்க தான். சென்னையில் கார்ப்பரேஷனு, மீது எல்லா இடங்களிலும் வருவாய்த்துறை தான். அந்த சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரும் இரவு 10 மணி வரை பெண் ஊழியர்களை வைத்து வேலை வாங்குகிறார் என்றால் அது கண்டிக்கத்தக்கது. ஏன்னா 6 மணிக்கெலாம் கவர்மெண்ட் வேலை முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருது. ஒரு மணி நேரம் முன்ன பின்ன இருக்குன்னா, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா ஒரு 3-4 பேர் பேச்சுலர் இருப்பான். அவனை பிடிச்சி அமுக்கணும். உட்கார வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிற? இப்போ நீ சிக்கன இல்லைங்க. அது மாதிரி பெண்கள் எவ்வளோ கஷ்டத்தில் வேலை செய்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் குழந்தைங்க இருக்கும். ஸோ இது தவிர்க்கப்பட வேண்டும். மாவட்ட ஆட்சியர் புரிந்து கொள்வார் என்று நான் நம்புகிறேன். அடுத்ததாக அந்த தீர்வு செயலியில் யாரும் வேலை செய்யாதீங்கன்னு சொல்கிறார் என்று நினைக்கிறேன். அந்த தீர்வு செயலி பற்றி பின்னால் ஒரு நாள் விரிவாக பேசுவோம். இது போலவெல்லாம் ஊழியர்கள் நடத்தும் போராட்டங்களில் பேசுவது தவிர்க்கப்பட வேண்டும். ஃபஸ்ட்டு உங்களால் இதை செய்ய முடியாது. அந்த தீர்வு செயலிக்கு கொஞ்சம் கூடுதல் வேலையை செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் செய்யலைன்னா மெமோ கொடுத்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல வேறு ஆளை போட்டுருவாங்க. உங்கள் வேலையை செய்கிறதுக்கு லட்சக்கணக்கில் காத்திருக்கிறார்கள். ஏதோ போய் இங்கே உட்காந்துட்டோன்றதுனால அரசு வேலை நிரந்தரம் என்றெல்லாம் நினைத்து கொண்டு நீங்கள் பேசக்கூடாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை எடுத்துரையுங்கள். இனிமேல் தீர்வு செயலில் யாரும் என்ட்ரி போடாதீங்கன்ட்டுலாம் நீங்கள் பேசுவது முறையல்ல. அவர் பேசியதிலேயே மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்ப்பது, அரசு விழாக்கள் நடத்தும் போது சாமியானா போடுறோம், கீழே கார்பெட் விரிக்கிறோம், மேசை நாற்காலிகளை தயார் செய்கிறோம், மேடையிலே குளிர்சாதன வசதியை ஏற்படுத்துகிறோம், தண்ணி கேன் கொடுக்குறோம், முந்திரி பக்கடை வைக்கிறோம், அமைச்சர் பெருமக்கள் வந்து செல்லும் வரை எல்லா வேலைகளையும் நாங்கள் செய்கிறோம். இதற்கான பணம் எங்கிருந்து வருகிறது என்று யாராவது கேட்டிருக்கிறீர்களா? இது உண்மையிலேயே சரியான ஒரு பொருளுக்கான விவாதத்தை அந்த தோழர் தொடங்கி இருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். இது எல்லா துறைகளிலுமே இப்படி தானே சார் இருக்கும்? பெரும்பாலான அரசு விழாக்களை நடத்துவது வருவாய்த்துறை. நலத்திட்ட உதவிகள், திருவள்ளூரில் ஒரு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா அப்படின்ட்டு தான் நம்ம பேப்பரில் பார்க்குறோம். முதலமைச்சர் போய் இன்றைக்கி இத்தனை பேருக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை கொடுத்தாரு, பாடப்புத்தகங்களை கொடுத்தாருன்ட்டுலாம் நியூஸ் பார்க்குறோம். யார் நடத்துறது இதை? இல்லை, அரசு தானே சார். அரசு தானே இப்போ காசு கொடுப்பாங்க. வரேன் இருக்கு. 3 நாட்கள் கழித்து அரசு விழான்னு சொல்லிடுவாங்க. அமைச்சர் வர்றாரு விழான்னு சொல்லிடுவாங்க. அமைச்சர் வர்ற அன்னைக்கு இவர் இப்போ குறிப்பிட்ட இந்த மேடை கீட்ட சாமியானா எல்லாம் ரெடியாக இருக்கணும். இதற்கென்று அரசு ஒரு தொகையை ஒதுக்கும். எப்போது ஒதுக்கும்? 3 மாதம் கழித்து. இவங்க சாமியானாவுக்கு இவ்வளோ பில்லு, இத்தனி சேர் வாடகை கட்டுறதுக்கு இவ்வளோ பில்லு, இத்தனை பேருக்கு முந்திரி பக்கோடா வாங்கினதுக்கு சாந்தி ஸ்வீட்ஸ்லேருந்து இவ்வளோ பில்லு, ஏசி வாடகை கட்டுறதுக்கு இவ்வளோ பில்லு. இந்த பில்லெல்லாம் அதே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு செக்ஷனில் பில்லை வச்சு வவுச்சரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி ட்ரெஷரிக்கு பில்லு போட்டு அனுப்பி ட்ரெஷரியிலேருந்து செக்கு வந்து அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். இதை 3 மாதம் கடன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஒப்புக்கொள்ளும். சில பேர், சார் உங்கள்கிட்டலாம் கொடுத்தா 2 வருஷத்துக்கு பில்லு வரா சார், முந்திரி பக்கம்லாம் கொடுக்க முடியாது போங்க என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வீர்கள்? நீங்கள் நாளை மறுநாள் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். இப்போ இது காசு வேணும். யார் காசு கொடுக்குறது? இது அரசு ஊழியர்கள் பணம் தானே. தாசில்தார் போய் இந்த ஃபுட் செல்லுக்குன்னு ஒரு தாசில்தார் இருப்பார், டிஎஸ்ஓன்னு ஒருத்தங்க இருப்பாங்க, தாலுக் சப்ளை ஆஃபீஸர். அவர் கண்ட்ரோலில் தான் இந்த அரிசி கூடவுன்லாம் வரும். அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பாரா, அவர் ஒரு 50 பேர் பொதுமக்கள் வர்றாங்க, அவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும்னு ஒரு ஹோட்டலில் சொன்னால் கொடுக்கணும். கொடுக்கலன்னா கிச்சனில் போய் ஆய்வு பண்ணி ஹோட்டலில் சீல் வச்சுருவார். பரவாயில்லையா? 2 பூச்சி வந்து கிடச்சுன்னா முடிஞ்சு. பரவாயில்லையா? இந்த தாலுக் சப்ளை ஆஃபீஸர் போய் ஏதாவது அரிசி குடவுனில் போய் பூந்து எக்ஸஸாக ஸ்டாக் வச்சுருக்க, இல்லை ஷார்ட்டேஜாக இருக்குது, அவ்வளோதான், குடவுனுக்கு சீல் வைனா முடிஞ்சு. இப்படி ஒரு குத்து மதிப்பாக ஒரு ஒப்பந்தத்தில் இது ஓடிக்கிட்டு இருக்கு. இதற்கு ஒரு தீர்வை கண்டறிய வேண்டும். எந்த அரசும் இதை செய்யாது, ஓடும். எந்த தாசில்தாரும் சார் ஃபங்க்ஷன்லாம் வைக்க முடியாது சார், என்ன சார் 200 பேரை கூட்டின்னு வந்துருக்கீங்கன்னா எங்கே போகிறது, அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு என்றெல்லாம் யாரும் பேச மாட்டார்கள். இப்போது ஏன் இதை இவர்கள் பேச வேண்டிய தேவை ஏற்படுகிறது என்றால், எங்கள் மெனியை பிடிச்சிங்கன்னா நாங்கள் பதிலுக்கு இதெல்லாம் கேட்போம், பதில் சொல்லு. ஸோ இதற்கு ஒரு தீர்வை கண்டறிய வேண்டும் என்று நான் சொல்கிறேன். இல்லை, உங்கள் கோரிக்கை நியாயமானது தானே சார்? மிக மிக நியாயமானது. 91-96 ஆட்சி காலத்தில் டெல்லியில் எம்பிக்கள் வாக்கெடுப்பு, அந்த நரசிம்மராவ் அரசின் மீது நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடந்தபோது அந்த எம்பிக்கள் எல்லாம் கண்காணிக்க ஒரு அதிகாரி அனுப்பிச்சிருந்தான்னு சொன்னால, அப்போ இந்த ரெசிடென்ட் கமிஷனராக பவன் ரெய்னா ஐஏஎஸ் இருந்தார் என்றும் குறிப்பிட்டிருந்தேன். அப்போது இந்த அதிகாரியும் பவன் ரெய்னாவும் உரையாடி கொண்டிருந்த போது, இந்த மாதிரி எம்பிக்களுக்கெல்லாம் அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ்னு ஏதாவது ஃபண்டு வச்சுருப்பியே, எவ்வளோங்க இருக்குது என்று கேட்கும்போது, அப்போது 3000 அப்படின்னு, அது வாரத்துக்கா வருஷத்துக்கு? வருஷத்துக்கு 3000 எப்படியா பார்த்தோன்னு இவ்வளோ தான் சாங்ஷன் பண்ணுறாங்க, என்ன பண்ண சொல்கிறீங்க என்ன என்று சொன்னதும் சென்னைக்கு வந்து செல்வி ஜெயலலிதாவிடம் இந்த மாதிரி டெல்லியில் எக்ஸ்பென்ஸுக்கு, எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸை மீட் பண்ணுறதுக்கு சாங்ஷன் இல்லை, எவ்வளோ போயிருக்கு? 3000. அதில் சாங்ஷன் 5 lakhs. 3000 இருக்குது, 5 lakhs இருக்குது. இது அப்போது செல்வி ஜெயலலிதா கொண்டு வந்த சீர்திருத்தம். 91, 92, 93 இருக்கும். இப்போது அது 20 லட்சமோ 30 லட்சமோ ஆயிருக்கும்.
இது போல் யாராவது ஒரு அதிகாரியோ ஒரு ஆட்சியோ எடுக்கக்கூடிய சீர்திருத்தங்கள் தான் நிர்வாகத்தை செம்மையாக்கும். ஸோ இந்த தாவேக அரசு இது போல் அரசு விழாக்களுக்கென்று ஒரு தொகையை மாவட்ட நிர்வாகத்திடம், குறிப்பாக வருவாய்த்துறையிடம் ஒப்படைத்து விட வேண்டும். கேஷாக எடுத்து செலவு பண்ணுன்னு வச்சிடணும். எங்கே எடுத்துகிட்டு போக போகிறாங்க? கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு எடுத்துகிட்டு வீட்டுக்கு பாயில் போட்டு போக முடியுமா? முடியாது. ₹1 மிஞ்சினாலும் முடிஞ்சு சிக்கல் தான் அது. அதனால கொடுத்து வச்சிருங்கன்றேன். தேவைப்பட்டால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு 2 லட்ச ரூபா ஆகுதுன்னு வச்சுங்க, 2 லட்ச ரூபா அங்கே இருக்கட்டும். எமர்ஜென்சியாக ட்ராப் பண்ணுறதுக்கு ஏற்றார் போல் இது இருக்க வேண்டும். ட்ரெஷரிக்கு பில்லு போட்டு வாங்குறதுக்குலாம் டைம் இருக்காது. ஸோ இதனால் தான் அவர்களும் ஊழலில் ஈடுபடுகிறார்கள். நான் அந்த ஹோட்டல்காரனை மிரட்டி 100 சாப்பாடு சொல்லணும், அப்போ நான் லஞ்சம் வாங்கி தான் அதை கொடுக்கணும் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. என்ன பதில் இருக்கு உங்ககிட்ட? இது போல் சிறு சிறு ஓட்டைகள் பல இடங்களில் இருக்கின்றன. இதையெல்லாம் சரி செய்யலாம். அடுத்ததாக அந்த தோழர் சொன்னது ஜிபே கொடுக்க முடியல, பாக்கெட்டில் காசு வச்சுக்க முடியலன்ட்டு. லஞ்ச ஒழிப்புத்துறை மனிதாபிமானமற்ற துறை எல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் 2 பேரும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் இருக்கிறீர்கள் அல்லது வருவாய்த்துறையில் பணியாற்றுகிறீர்கள். லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வருகிறார்கள், சோதனை செய்கிறார்கள். ஃபோன்லேருந்து ஜிபே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. நீ யாருக்கோ 2000 அனுப்பிச்சிருக்க, யாருங்க அது? இல்லை உனக்கு 2000 வந்திருக்கு. யார்கிட்டேருந்து வந்திருக்கு? இந்த மாதிரி சார், எங்கள் அண்ணன் பையன் அவசரத்துக்கு கேட்டிருந்தான், திருப்பி அனுப்பிச்சிருக்கிறான். ஃபோன் பண்ணி அண்ணன் பையன்ட்டு கேட்டு, ஏப்பா இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிருக்கேன், யாருன்னா எங்கள் மாமாங்க அனுப்பிச்சேன் அப்படின்னாங்க. முடிஞ்சு போச்சா? அதற்காக உங்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியுமா? திங்கக்கிழமை ஒருத்தர் 50,000, செவ்வாய்க்கிழமை 75,000, புதன்கிழமை 45,000 வந்துருந்துச்சுன்னா கேட்கத்தான் செய்வாங்க. அதுபோல் நானும் பத்திரப்பதிவு அலுவலகங்களுக்கு இந்த திடீர் சோதனைக்கெல்லாம் சென்றிருக்கிறேன். பணத்தை கசைக்கு கீழே கிடக்கும். உன் காசை கசைக்கு கீழே போடுவியா? குப்பத்தொட்டில் கிடக்கும். அவங்களுக்கு நினைப்பு குப்பத்தொட்டில் இருந்தால் என் காசு இல்லை, இது ரெக்கார்ட் ரூமில் சொல்லி வைப்பாங்க கத்தையாக பணத்தை. இப்போ உன் பாக்கெட்லேயே 10,000 ரூபாய் இருக்குது. இப்போ கேஷ்லேயே யாரும் பெரும்பாலும் டீல் பண்ணுறது இல்லை. 10,000 ரூபாய் இருக்குன்னா, சார் ஆமாம் சார் இதுக்கு கொடுக்கணும், இந்த விட்ராயல் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், முடிஞ்சு போச்சா? அதை மீறி உங்கள் நடவடிக்கை எடுக்க முடியுமா? அதனால் இதையெல்லாம் ஒரு காரணமாக, ஊழல் தடுப்பு நடவடிக்கைக்கு எதிரான ஒரு காரணமாக இதெல்லாம் மேடை போட்டு மீட்டிங்கில் சொன்னீங்கன்னா அங்கே கூட இருக்கவங்க கைத்தட்டுவான். பொதுமக்கள் உங்கள் மீது கடும் கோபம் கொள்வார்கள். அரசு ஊழியர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசு எடுக்கக்கூடிய ஊழல் எதிர்ப்பு, ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு மக்களிடையே பெருமாதரவு இருக்கிறது. இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் 18 வருஷம் விஜிலன்ஸை வேலை செஞ்சப்போ, சார் இருந்தாலும் என்கிட்ட காசு கேட்குறான் சார், யார் கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவான்னு பார்த்தீங்கன்னா, ரூபா எடுத்து வை, இல்லைனா உன் பத்திரம் வராது, இல்லை உனக்கு சர்டிஃபிகேட் வராது அப்படின்னு சொல்லும்போது தான் வருவான். வேலையை முடிச்சு கொடுத்துட்டு நீ பாட்டு கம்முன்னு இருந்தாலே, சார் இருந்தாங்க சார் வச்சுங்க சார், கொடுத்துட்டு போகிற பழக்கம் இருக்கா இல்லையாம்மா? அதெல்லாம் கம்ப்ளைண்ட்டே ஆகாது. புரியுதா? அவங்களா கொடுக்கறது எங்கேயும் கம்ப்ளைண்ட் ஆகாது. நீங்கள் அடாவடி பண்ணும்போது தான் பிரச்சனை ஆகும். ஸோ இந்த ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு அரசு ஊழியர்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் சொல்கிறேன். மக்களிடமிருந்து அந்நியமாகி போவீர்கள். அரசு நினச்சா உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு புது ஆளுங்க வேலைக்கு வைக்க முடியுமா? முடியாதா? ஜெயலலிதா பண்ணாங்களா இல்லையா? 10 லட்சம் பேர் வெளியே காத்துட்டுருக்காங்க. எக்ஸாக்ட்லி. ஜெயலலிதா பண்ண உதாரணமே இருக்கே. இன்னைக்கு வீரவசனம் பேசுகிறீர்களே, அன்று ஜெயலலிதா 1.5 லட்சம் பேரை வீட்டுக்கு அனுப்பிய போது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது எனக்கு தெரியும். நான் இப்போ சீக்ரெட் பிரான்ச்சுக்கு போயிட்டேன், என்னால் வேலை நிறுத்தத்தெல்லாம் பங்கேற்க முடியல. அவ்வளோ பேரும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தனர். 1.5 லட்சம் பேரும் எழுதி கொடுத்தாங்க. அதுக்கு அந்த அம்மா 3 ஓய்வு பெற்ற நீதிபதிகளை விசாரணைக்குன்னு போட்டுட்டாங்க. அந்த நீதிபதிக்கிட்ட போய் அவ்வளோ பேரும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாங்க, தெரியுமா? அந்த வீரவசனம்லாம் பேசாதீங்க. அரசாங்கம் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கை எடுத்தால் ஒத்துழைப்பு கொடுங்க. சார், ஊழல்னு ஆரம்பிச்சிட்டிங்க. ஊழல் தொடர்பாக வந்து தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு சார். அரசு துறைகளில் அடங்கியதா லஞ்சத்தின் ஆட்டம். முன்பு மிரட்டி வாங்கினாங்க, இப்போ கொடுப்பதை வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்திருக்கு சார். இது ஒரு நல்ல முன்னேற்றம் தானே. இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா? அதுலேயே வந்திருக்கு. கேள்வி கேட்டால் அப்ரூவல்னு அதில் ஒரு பாக்ஸ் நியூஸ் வந்திருக்கு. 14 நாட்களுக்குள் ஒப்புதல் தர வேண்டும்னு வச்சுக்கோங்களேன். 14வது நாள் வரைக்கும் கட்டி வச்சுருக்காங்களாம். யாராவது இந்த அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணியிருக்கிற ஆளுங்க, ஏங்க என்னங்க வரல எங்களுது அப்படின்னு கேட்டால், பண்ணிட்டேன் சார், பண்ணி கொடுத்துட்றாங்களாம். இந்த செய்தியே ஒரு நல்ல திசையில் இந்த அரசு சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. எனக்கு கொடுத்ததை பெறுகின்றன என்பது நல்ல முன்னேற்றமாக தெரியவில்லையா? கொடுத்ததை வாங்கிறாங்களே, யார் கம்ப்ளைண்ட் பண்ண போறா? இந்தாயா இவ்வளோதான் இருக்கு என்று கொடுத்ததை அரசு ஊழியர்கள் வாங்கிக் கொள்கிறார் என்றால் பிரச்சனையில விடுங்கள. அது யாரும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண போறது இல்லை இல்லையா? இல்லாதவன்கிட்ட வாங்காத, அவ்வளோதான். இந்த ஆட்டோவில் பயணிப்பதையே சொல்கிறேன். பெரும்பாலானோர் போயிட்டு ஒரு 80 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கலாம், 100 ரூபாய் கொடுத்துட்டு வருவோம் இல்லைங்களா? பெரும்பாலானோர் அதெல்லாம் முடியாது. மீட்டுக்கு மேலே 50 ரூபா கொடுனா அங்கே நின்று சண்டை போடுவோம். கரெக்டா? 100 ரூபானா சார் 450 ரூபாய் கொடுப்பேன். அவங்க 250 ரூபா 200 ரூபா கேட்பாங்க சார். அதான் இது போல் டிமாண்ட் பண்ணும்போது தான் சிக்கல். ஸோ தினமலரிலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி நல்ல திசையில் இந்த அரசு பயணிக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. நடுவில் ஒன்று போட்டிருந்தாங்க, போனதுக்கு எவ்வளோ கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களா ஒரு அம்மா. இல்லைங்க நீங்கள் போயிட்டு உள்ளே இருக்க அந்த ஆஃபீஸரை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு போய் கேட்டாங்களா. அவங்க 30,000 கேட்டாங்களா. அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சே கொடுங்கன்னொடனே இவங்க வாட்ஸ்அப் எடுத்துனோன்னு நம்பர் டைப் பண்ணாங்களா. ஐயோ நம்ம போட்டு கொடுத்தேன், எங்க இல்லைங்க முடிஞ்சிடும், நீங்கள் கிளம்புங்கட்டாங்களா. அதில் போட்டுருந்துச்சு. நல்லா தத்துவார்த்தமாக யோசித்தீர்கள் என்றால் அவர்களுக்காகத்தான் அரசு ஊழியர்கள்.
மக்களுக்காக தானே அரசு ஊழியர்கள். எனக்கு வேலை சொல்லி கொடுத்த ஒரு அதிகாரி சொல்லுவார், டேரக்டர் கூப்பிட்றாருன்ட்டு நான் போய் சமயத்தில் சொல்ல வேண்டியிருக்கும்போது சரிங்கன்னு எந்திரிச்சிட்டு ரூமில் ஃபேனு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுவார். சார் கவர்மெண்ட் தானே சார் கட்டுது, இதெல்லாம் போய் இது பண்ணுறீங்க விடுங்க சார் என்று சொன்னால் அப்படி இல்லைங்க அப்படின்னு போயிட்டு வந்துட்டு டேரக்டரை போய் பார்த்துட்டு வந்துட்டு உட்காருங்க என்று கூப்பிட்டு சொல்லி, கார்ப்பரேஷன்லேருந்து உங்கள் வீட்டில் வந்து சாக்கடை அடப்பு எடுத்துருக்காங்களா அப்படின்னுவார். இல்லை சார் எங்கள் வீட்டில் இது இல்லைன்னா எங்கள் ஊரில் எல்லாம் சாக்கடை ஓப்பனாக இருக்கும் அடைச்சிப்பாங்க, கார்ப்பரேஷனுக்கு மாநகராட்சிக்கு ஃபோன் பண்ணுவோம், நகராட்சிக்கு வந்து அவர் அடைச்சிட்டு போவார், நாங்கள் ஏதாவது காசு கொடுப்போம். அவருக்கு அப்போது 1500 2000 மாத ஊதியம் இருக்கும். அந்த 1500 2000 மாத ஊதியம் பெறும் அந்த நபர் ஒவ்வொரு பொருள் வாங்கும்போதும் வரி கட்டுகிறார். அந்த வரி காசில் தான் சங்கர் நம்ம சம்பளம் வாங்குகிறோம். அந்த வரி காசில் தான் இந்த ஃபேனும் லைட்டும் எரியுது. அப்போ இதை விரயமாக்கக்கூடாது. நான் இங்கே உட்கார்ந்து மக்கள் பணி செய்கிறதுக்காக தான் அவ்வளவு ஏழைகள் கட்டும் வரியில் இதற்கெல்லாம் இணைப்பும் கட்டணமும் செலுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மக்களுக்காக தானே அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்களுக்கு இன்னொரு பெயர் பொது ஊழியர்கள் இல்லையா? பொதுமக்களுக்காக தானே நாம். ஸோ அதை புரிந்து கொண்டு வேலை செய்ய வேண்டும். அரசு ஊழியர்கள் இந்த அரசு செம்மையாக நடப்பதற்கு முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கோரிக்கையாகவே வைக்கிறேன். யாராவது ஒரு மென்டல் அதிகாரி வருவார், நான் மறுக்கவில்லை, வந்துட்டு உயிரெடுப்பார். இந்த மாதிரி நைட்டு 9 மணிக்கு மீட்டிங்கு, 10 மணிக்கு மீட்டிங்கு, லேடி ஸ்டாஃபை உட்கார வேண்டி யாராவது ஒரு சில மென்டல் அதிகாரிகள் செய்வாங்க. அதை நீங்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள். அதுக்கு அது மாதிரி வேலை செய்ய மாட்டேன், ஜிபே அனுப்ப முடியலன்றதெல்லாம் ரீசன் ஆகிட்டு தூக்கிட்டு வராதிங்க. அடுத்ததான் இந்த டாஸ்மாக் துறையில் எம்ஆர்பி ரேட்டை மட்டும் வாங்குங்க, அதுக்கு அதிகமாக வாங்காதீங்க, உங்களுக்கு சம்பளத்தையும் நாங்கள் உயர்த்தி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு டாஸ்மாக் நிறுவனம் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க சார். நேற்று கூட விக்னேஷ் அவர்கள் சொல்லியிருந்தாரு, நீங்கள் என்னதான் முகமூடி போட்டு இந்த காசு வாங்கினாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு தீவிரமாக நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லிட்டு டாஸ்மாக் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க போல. அது தொடர்பான ஒரு செய்தி வந்திருக்கு சார். என்ன செய்தி என்றால், இத்தனை நாட்களாக அந்த கூடுதல் கட்டணம் வசூலித்தால் அபராத தொகை விதிக்கப்பட்டு கொண்டிருந்தது. இனி அதுபோல் அபராத தொகை விதிக்கப்படாது. முதல் முறை அபராதம், 2வது முறை பணி இடைநீக்கம், 3வது முறை பணி நீக்கம் செய்யப்படுவீர்கள் என்று எச்சரிக்கை தெரிவித்திருக்கிறார். தாவேக அரசுக்கு இது கடுமையான சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விவகாரம். உங்கள் தலைவர் தான் போய் கரூரில் பாடினார், 10 ரூபா 10 ரூபா பாட்டிலுக்கு 10. நல்லா இருக்க பாட்டேன். ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் அதை தடுக்கலைன்னா கேள்வி தான் கேட்பாங்க. இன்னொன்று, இது தினந்தோறும் புழங்குற இடம், ரைட்டா? வீடு வாசல் மாதிரி. ஆமாம், இதை மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. அவங்களும் வாங்கிறது நிறுத்தவே மாட்டாங்க. அதை நான் சொல்லிடுறேன். என்னிடம் டாஸ்மாக் ஊழியர்களும் கோரிக்கை வைத்து கொண்டிருக்கின்றார். இல்லை நாங்கள் கஷ்டப்படுறோம், சம்பளம் கம்மி, இது பத்தாது, ஒத்துக்கவே மாட்டேன். நான் உங்களுக்கு இருக்கக்கூடிய நியாயமான குறைபாடுகளை நாம் தான் பலமுறை இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம், ரைட்டா? இந்த எக்ஸ்ட்ராவாக 10 ரூபா வாங்கிறத ஒத்துக்கவே முடியாது. இது லஞ்சம், ஊழல். ஸோ இதற்கான தீர்வு தனியார்மயப்படுத்துவது தான். இதே போல் இன்னொரு ஊழலை, யாருக்கும் தெரியாமல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊழலை இந்த அரசின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏப்ரலில் 2025 தமிழகத்தின் எல்லை பகுதிகளில் 22 போக்குவரத்து செக் போஸ்ட்டுகள் இருக்கின்றன. ஊத்துக்கோட்டை, பூந்தமல்லி, கும்மிடிப்பூண்டி, ஹோசூர், ஜூசுவாடி போன்ற இடங்களில் அந்த வெளிமாநிலங்களிலிருந்து உள்ளே வாகனங்கள் வரும்போது போக்குவரத்து காவல்துறை செக் போஸ்ட்டு இருக்கும். நம்மளும் பார்டருக்கெலாம் போயிட்டு வரும்போது பார்த்துருக்கோம், பட்டு போலீஸ் இருப்பாங்க, தொல்லை பண்ண மாட்டாங்க. பட் இந்த போக்குவரத்து செக் போஸ்ட்டுகளில் என்ன நடக்கிறது என்றால், வெளிமாநிலங்களிலிருந்து தமிழகத்துக்குள் நுழையும் ஒவ்வொரு லாரியிடமும் 500 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. இல்லை, இந்த போக்குவரத்து செக் போஸ்ட்டை யார் சார் மெயின்டைன் பண்ணுறது? போக்குவரத்துறை. இதற்கு முன்பு இருந்த சிவசங்கர் ஆகட்டும், அதற்கு முன்பு இருந்த அமைச்சர் பெருமக்கள் ஆகட்டும், இந்த போக்குவரத்து துறை செக் போஸ்ட்டிலிருந்து மாதந்தோறும் மாமூல் வசூல் செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு லாரிக்கு 500 ரூபாய்னா ஒரு நாளைக்கு எத்தனை லாரி போகும் கணக்கு போட. வெளிமாநிலங்களிலிருந்து எத்தனை லட்சம் லாரிகள் உள்ளே வரும். 2021 மத்திய தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சகம் ஒவ்வொரு மாநில அரசுகளும் செக் போஸ்ட்டுகளை நீக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. அதை கவனிக்கணும் நீங்கள். இப்போது தமிழகத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த செக் போஸ்ட்டுகள் சட்டவிரோதமான செக் போஸ்ட்டுகள். தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் கடந்த அக்டோபர் 25 தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய 15 செக் போஸ்ட்டுகளை நீக்கினார். மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்களில் மாநில செக் போஸ்ட்டுகளே இல்லை. இப்போது எளிதாக உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்னங்க ஸ்டேட் செக் போஸ்ட்டை எடுத்துட்டா அப்புறம் என்னங்கன்ட்டு. இப்போது மத்திய அரசு இந்த பரிவாகன் என்ற ஒரு ஆப் ஒன்று கொண்டு வந்திருக்கு, கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். அதில் ஒவ்வொரு லாரியும் பதிய வேண்டும். அந்த லாரியில் இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் கண்காணிக்கப்படும். ஒரு லாரியில் என்ன சரக்கு ஏற்றுறாங்க, என்ன வெயிட் ஏற்றுறாங்க என்பது உட்பட அத்தனை விவரங்களும் அந்த பரிவாகனில் இருக்கும். இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து தான் போக்குவரத்தை இன்னும் விரைவாக்க வேண்டும். அந்த மத்திய அரசு சொல்கிறதுக்கான நோக்கம், ஒவ்வொரு இடத்துல லொடுக்கும் போட்டு நிறுத்திட்டு இருக்காதீங்க, இன்னும் வேகமாக போகணும், நாங்கள் தான் ட்ராக் பண்ணுறோம்ல எது எங்கே இருக்குன்னு. அதனால் போக்குவரத்து செக் போஸ்ட் வேணாம், போலீஸ் செக் போஸ்ட்டை சொல்லலை, போக்குவரத்து செக் போஸ்ட் வேணான்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 22 செக் போஸ்ட் இருக்குது.
எனக்கு தெரிந்த ஒரு போக்குவரத்து துறை அதிகாரியிடம் பேசிய போது அவர் சொன்னது, வாங்குறோம் தான், ஆனால் நாங்களும் கொடுக்குறோம், அதை நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேறீங்க. நான் இந்த போஸ்ட்டுக்கு வரதுக்கு எத்தனை கோடி கொடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் போக இங்கே லோக்கலில் இருக்க யூடியூப்காரெல்லாம் எங்களை மிரட்டி காசு வாங்கிட்டு போகிறான் சார். சொன்னார் அவர். அங்கே லோக்கலில் யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்கல்ல, எங்கேயாவது ஓரமாக வண்டி நிறுத்தி ஒவ்வொரு கிளீனராக இறங்கி காசு கொடுத்துட்டு போகிறத ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போட்டுறவா அன்னைக்கு காசு போச்சு. 2 கோடி ரூபா கொடுத்துட்டு வந்திருக்கேன் நான் இந்த போஸ்ட்டுக்கு, போட்டுறது தம்பி அப்படின்னோடனே இந்த அப்போ கூடு. ஸோ மத்திய அரசே சொல்லியிருக்கு செக் போஸ்ட் வேணான்ட்டு. அப்புறம் எதுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 22 போக்குவரத்து செக் போஸ்ட் இருக்குது? சார் முன்னாடியாவது வந்து இந்த காசு ஃபுல்லாக வந்து சிவசங்கர் அவர்கள் போய்க்கிருந்துச்சு. இப்போ எங்கே சார் காசு ஃபுல்லாக போகுது? சோத்துக்கு சேர்த்து அமைச்சர் வாங்குறது இல்லை, அது உறுதியாக சொல்லிடுறேன். சரியா? இவங்களே அமைக்கிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் இன்னும் டிபார்ட்மெண்ட்டு பிடிப்படல. அவரே கூட்டு போய் செக் போஸ்ட்டை சுற்றி காட்டுவாங்க. சார் இது முக்கியமான செக் போஸ்ட்டு சார் அப்படின்னா அவருக்கு என்ன தெரிய போகுது? ரைட்டு தம்பி, சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிடல, தின்ட்டு வரேன். அந்த செக் போஸ்ட்டை வந்து கூப்பிட்டு பாருங்கன்னா, தம்பி பசிக்குது தம்பி, நம்ம சாப்பிட்டு எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டுட்டு வந்து நான் சொல்கிறேன் தம்பி என்று அவர் போய் விடுவார். இந்த செக் போஸ்ட் எதுக்கு? பக்கத்து ஸ்டேட்டில் செக் போஸ்ட் இருக்கான்றதெல்லாம் தெரியாது அவருக்கு. எந்த அதிகாரி சொல்ல போகிறதும் இல்லை. ரைட்டா? அவர் எதுவுமே கேட்காமையே ஆட்டோவுக்கு 20,000 ரூபாய் வசூலிக்கிறாருன்னு ஒரு நாள் பூரா ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் நிப்பாட்டினவங்க தான் இந்த டிரான்ஸ்போர்ட் அதிகாரிங்க. புரியுதா? அதனால் கவனமாக இருக்க வேண்டும். அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து விட்டேன். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஸோ அடுத்ததாக இது நீர்வளத்துறையில் ஸ்வீட் பாக்ஸில் கைமாறுதுன்னு சொல்லிட்டு விகடனில் ஒரு செய்தி வந்திருக்கு சார். அதனால் படிச்சிருவா சார். ஜனநாயகன் படம் கர்நாடகாவிலும் ரிலீஸ் ஆகியிருப்பதால் பிறகு பார்த்து கொள்ளலாம் என அமைதியாகிவிட்டதாம் அரசு தரப்பு. இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய நீர்வளத்துறை மாண்புமிகு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். மாண்புமிகுவின் பெயரை சொல்லி துறையின் உச்ச அதிகாரி வசூலில் பட்டையை கிளப்புகிறாராம். செயற்பொறியாளர் பணியிட மாற்றத்திற்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இல்லாமல் ஃபைலை நகர்த்தியது இல்லையாம். சமீபத்தில் தோழமை கட்சி புள்ளிகள் ஒரு டிரான்ஸ்பர் போட சொல்லி கேட்டிருக்கிறார்கள். மாண்புமிகவும் இசைவு தெரிவித்த பிறகு அந்த உச்ச அதிகாரி அசைந்து கொடுக்கவில்லையாம். கடைசியில் அந்த உச்ச அதிகாரிக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸை கொடுத்து டிரான்ஸ்பர் பெற்றிருக்கிறது. மாண்புமிகுக்கு தெரியாமல் அதிகாரிகள் அடிக்கும் கொட்டத்தால் கொதித்து போயிருக்கும் தோழமை கட்சியினர் ஆட்சி மேலிடத்திற்கு புகார் அனுப்பியிருக்கிறார்களாம். நீர்வளத்துறையோட அமைச்சர் யாரு? அப்போ அந்த ஜனநாயகத்தில் ஒரு முக்கிய கேரக்டரில் நேற்று நடிச்சிருந்தாரு, புஷி ஆனந்தா. அவர் தான் நீர்வளத்துறை அமைச்சர். அவர் முதலமைச்சரை இட்டுன்னு போகிற வேலையில் பிஸியாக இருப்பதாலும் இந்த திரைப்படங்களில் நடிக்கும் வேலையில் கவனம் செலுத்துவதாலும் அவர் துறையின் செயலராக இருக்கக்கூடிய தங்கவேட்டை புகழ் சத்யபிரதா சாஹூ தான் இந்த வேலையை செய்திருப்பது. ஏற்கனவே சத்யபிரதா சாஹூ 35 கிலோ தங்கத்தை முதலீடு செய்து அந்த மார்வாடி அதை தூக்கி கொண்டு ஓடி கட்டத்துறை அருணை பயன்படுத்தி அந்த தங்கத்தை மீட்ட கதையெல்லாம் நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம். அமைச்சருக்கே தெரியாமல் துறையின் செயலர் சத்யபிரதா சாஹூ இந்த வசூல் வேட்டையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அந்த கூட்டணி கட்சியினர்னு வந்துருந்துச்சுல்ல, விசிகே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர்னு போய் கேட்டிருக்காங்க. இல்லை இந்த மாதிரி போஸ்டிங் போகிறதுனால விசிகே தான் வருவாங்களா சார்? வேறு யார் வருவா? அவங்களுக்கு முழு நேர்மை தானே வேலை. நீ என்ன அந்த கட்சி அவங்க மேடையிலலாம் பேசுகிறத பார்த்துட்டு தலித்துகள் முன்னேற்றத்துக்கு அந்த கட்சி நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? பேசாமல் இருப்பா. ரவிக்குமார் முதல் முறை எம்எல்ஏ ஆகும்போதே காலேஜ் டிரான்ஸ்ஃபரு, டீச்சர் டிரான்ஸ்ஃபரு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் டிரான்ஸ்ஃபர்னு பார்த்து அப்போவே வசூலை பார்த்தவர் அவர். புரியுதா? அவங்க வேலையே தான் விடு. ஸோ இவங்ககிட்ட 1 கோடி வாங்கியிருக்காரு சத்யபிரதா சாஹூ. அவர் சொன்ன என்ன விசிகே வந்தானே யாராக தானே எடுத்து வையா, சம்பாதிக்குதுன்னு பாருங்க, போய் எடுத்து வை என்றிருக்கிறார். கடந்த வாரம் மட்டும் சத்யபிரதா சாஹூ கான்ட்ராக்டர்கள் மற்றும் அதிகாரிகளிடமிருந்து 13 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கிறார். முதலமைச்சரோட மூக்குக்கு கீழே உட்கார்ந்து இந்த வசூல்லாம் நடக்கிறத முதல்வர் எப்படி அனுமதிக்கிறார் என்பது எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. ஜூனியர் விகடன் வரை இந்த செய்தி செல்கிறது. உங்கள் கவனத்திற்கு ஏன் வரவில்லை? இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிருக்கணும்ல சார்? அனுப்பிச்சிருக்க வேண்டும். இந்த மாதிரி அலுவலகங்களுக்குலாம் லஞ்ச ஒழிப்புத்துறை போக மாட்டாங்களா சார்? அங்கே செக்ரட்டரிக்கு எப்படி போவீங்க? செக்ரட்டரிக்கெலாம் போக மாட்டாங்க. மண்டகாஜா விஓ அவனாவது இருப்பான், கார்பரேஷனில் சரக்கு வாங்கி வச்சுருக்கவன் இருப்பான். அங்கே சென்றாலும் ஒன்றும் கிடைக்காது. சத்யபிரதா சாஹூ என்ன நேரடியாக செக்ரட்டரியேட்டில் சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு அப்போ துட்டு எத்தனை எத்தனை கட்டு இருக்குது இப்படி அவங்க வர என்னையா நீ? அவர் தான் ஏற்கனவே வாங்கினதை தங்கத்தில் முதலீடு பண்ணி வச்சிருக்காருன்னு சொன்னேன்னா இப்போ எப்படிப்பட்ட தில்லாலம் கிடையாது இருப்பார். புரியலையா? ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காது தம்பி. இவங்க எல்லாம் வாங்கி வாங்கி பழக்கப்பட்டவர்கள், சும்மா இருக்க முடியாது. அதுவும் நீர்வளத்துறையில் உட்காந்துக்கிட்டு அவருக்கு மனசில் எப்படி இருக்கும்னா, இப்போ நீ தான் ஒரு ஈன்னு வச்சுக்கேன், நீ வந்து இப்போ பாலாறு டிவிஷனுக்கு நீ போஸ்டிங் கேட்குற, நீ பாலாருக்கு எதுக்கு போகிற? அங்கே மண் அள்ளுறது தானே போகிறேன், அப்போ சம்பாதிக்க தானே போகிற, எனக்கு கொஞ்சம் கொடுத்துருப்பா. இவங்க சொல்கிற லாஜிக்கு அப்படின்ட்டு கேட்டேன்னா என்ன சார் இது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினா அவன் எதுக்கு போகிறாங்க? அவன் மணல் நல்லா விற்கிற இடத்துக்கு போகிறான், அங்கே போய் என்ன பண்ண போகிறான்? அவன் சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் கொடுக்க சொல்கிறேன். இப்படி ஒவ்வொருவரும் காரணத்தை வச்சுருப்பாங்க. பட்டு பாக்கெட்டில் 5000 கூட வைக்க விடாமல் கீழ்நிலையில் பணியாற்றும் தோழர்களை அடக்கி ஒடுக்கும் இந்த தாவேக அரசு, அவர் மூக்குக்கு கீழே உட்கார்ந்து வசூலில் ஈடுபடும் இந்த அதிகாரிகளை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது இந்த ஆட்சிக்கு அழகல்ல என்பதை சொல்லிக் கொள்கிறோம். சின்ன மீன்களை பிடித்து விட்டு பெரிய பெரிய திமங்களை. ஆமாப்பா, கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். முந்தான் நேற்று கூட ஒரு செய்தித்தாளில் ஒரு நியூஸ் வந்திருக்குப்பா. ஒரு விஏஓ 5000 ரூபா வாங்கிட்டு ஒரு லேடி விஏஓ மாட்டினாங்கன்ற செய்தி வந்திருக்கு. ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அவங்களெல்லாம் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிடுறீங்க.
இவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறீங்க? அதிகபட்சம் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுவீங்க நீங்கள் இல்லையா? புஷியானந்த அமைச்சருக்கே தெரியாமல் போன வாரம் மட்டும் 13 கோடி வசூல் பண்ணியிருக்காருன்னா இவரெல்லாம் அந்த நாமக்கல் கவிஞர் மாளிகையிலேருந்து கட்டி தொங்க விட வேணாம்? நாமக்கல் கவிஞர் மாலைன்னு ஆரம்பிச்சிட்டிங்க சார். அங்கே தான் முதலமைச்சரோட அலுவலகம் போப்போதான். இப்போ கீழே இருக்குது, இப்போ நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு போப்போதான். செக்ரட்டரியேட்டுக்கு 2 பேரும் போயிருக்க மாட்டீங்க. அந்த செக்ரட்டரியேட்டில் அந்த பழைய அந்த காலத்தில் கட்டிய வெள்ளைக்காரர்கள் ஆட்சியில் கட்டிய இந்த கோட்டை இந்த புறம் இருக்கும். பழைய கட்டிடம் அந்த பக்கம் புதுசாக பின்னாளில் கட்டியது. அது 10 மாடி கட்டடம். அதில் அந்த 10வது மாடியில் தான் பெரிய கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கும். அதில் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மீட்டிங்கு இது போன்ற கான்ஃபரன்ஸ்கள் எல்லாம் அங்கே தான் நடக்கும். இந்த பழைய பில்டிங் கிராம்ப்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இங்கிட்டு நடந்தால் மேலே இடிச்சுக்கிற அளவுக்கு தான் அங்கே ஸ்பேஸு. இப்படியும் போகும். அண்டு புதிய தலைமைச் செயலகத்திற்கு இடம் தேடப்படுகிறது என்றும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் அந்த நாமக்கல் கவிஞரின் 10வது மாளிகையில் நாம் அந்த அதிகாரிகளெல்லாம் கட்டி தொங்க விட வேண்டும் என்று சொன்ன அந்த மாடிக்கே முதலமைச்சர் செல்கிறார். ஒருவேளை கட்டி தொங்க விடுறதுக்கு தான் போகிறாருன்னு தெரியல. என்ன பார்க்க வா அப்படின்னு சொல்லிட்டு போ, அவனை கட்டு, அந்த கைத்தில் கட்டி தொங்க விடு தலைகீழா. அவர் உஷாராக இருக்குன்னு பார்த்தா கொஞ்ச நேரம் தள்ளி விட்டுருவாங்க அங்கேருந்து. அதற்கான சாத்தியம் இருக்குது தம்பி. நீ தமாசுக்கு சொல்கிற இந்த சிஸ்டம், அந்த மாதிரி சிஸ்டம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவ்வளோ டைட்டாக ஒரு கவர்மெண்ட் நடந்துன்னு இருக்குது. இப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கார், அங்கேயே உட்காந்து மந்திரிக்கு தெரியாமல் இத்தனை கோடி ரூபாய் வசூல் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அப்போ இது எப்படிப்பட்ட சிஸ்டம், புரியுதா? இது ஒன்றும் சுத்தப்படாதியா சார்? எட்டி பாருங்கள், கீழே உங்கள் ரசிகர்கள்லாம் நிற்கிறாங்கட்டு பொசுக்குன்னு தள்ளி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க அவங்க. நாமக்கல் கவிஞர் 10வது மாடிக்கு செல்வதோடு இதுபோல் ஊழலில் ஈடுபடும் அதிகாரிகளை அங்கிருந்து கட்டி தொங்கவும் விட வேண்டும் என்பதை முதலமைச்சருக்கு கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். அடுத்ததா டீ கடை பெஞ்சில் ஒரு செய்தி வந்திருக்கு. தாவேக்க முக்கிய புள்ளியோட ஆதரவாளர்கள் மிரட்டி வசூல் பண்ணுறாங்களா சார்? மாதவரம் எம்எல்ஏ விஜய் பிரபு பற்றிய செய்தி இது. ரொம்ப அலாமிங்காக இருக்குது நியூஸ். தினகரனில் வந்திருக்கிற இந்த நியூஸு. கட்டுமானத்துக்கு மணல் ஏற்றிட்டு லாரிஸ் வருது இல்லை, அந்த லாரிஸ்லாம் டிராஃபிக் ஜாம் கிரியேட் பண்ணுது. வான் நிறுவனத்துக்கு தான் இந்த லாரிலாம் வருது, அதனால் துட்டு கொடு. டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கு துட்டு கொடுக்குமா? கூடுன்னு சொன்ன உடனே அவர் அதெல்லாம் கொடுக்க முடியாது, போயா, அது தூய சக்தி ஆட்சி நடக்குது, போயா அப்படின்ட்டுருக்காரு. எப்படி இந்த பில்டிங்கை நீ கட்டுறேன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த கட்டுமானம் நடக்கிற இடத்துக்கு போய் பூட்டு போட்டிருக்காங்க. இதுக்கு பேர்லாம் ரவுடித்தனம். பூட்டு போட்டிருக்காங்க. இவங்க போயா, தூய சக்தி ஆட்சியில் இதுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம்னு சொல்லிட்டு பூட்டை வச்சுட்டு இவங்க பாட்டு வேலையை நடத்திருக்காங்க. இது மாதிரி பண்ண உடனே 2 லாரி மடக்கி வச்சுட்டு 10 லட்ச ரூபா கொடுன்னு 10 லட்ச ரூபா கேட்டு மிரட்டி வாங்கியிருக்காங்க. இந்த மாதவரம் விஜய் பிரபுன்ற ஆள் தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் 2வது அதிக வாக்கு வித்தியாசத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தபடியாக வெற்றி பெற்றவர். இதெல்லாம் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். இதெல்லாம் ரொம்ப ஆட்சிக்கு அவப்பெயரை இது ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். இது மாதிரி ரவுடித்தனம் பண்ணுற ஆட்களையெல்லாம் ஒட்ட நறுக்கி வைக்கணும் முதலமைச்சர். அவர் அதுபோல் நடவடிக்கை எடுக்கக்கூடியவர். ஏற்கனவே ஒரு மாவட்ட செயலாளரை கைது பண்ணி உள்ளே அனுப்பிச்சார். எவிடன்ஸ் கிடச்சிச்சின்னா ஒரு எம்எல்ஏவையும் தூக்கி உள்ளே வச்சா சரியாக போயிடும். அதனால் நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறேன். அடுத்ததாக விகடனில் ஒரு செய்தி வந்திருக்கு சார், அதை நான் படிச்சிடுறேன். 1989 குரூப் 1 பிரிவில் தேர்வாகி அரசு பணிக்கு சேர்ந்த பலரும் இணைந்து வரும் 26 மாமல்லபுரத்தில் கூடி கொண்டாடவிருக்கின்றனராம். அங்கு கூடும் அதிகாரிகளில் சிலர் திமுக மீதான பற்றில் அந்த கட்சிக்கு ஆதரவாக செயல்பட மற்றவர்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றனராம். இதை முன்கூட்டியே மோப்பம் பிடித்திருக்கும் உளவுத்துறை அதிகாரிகள் கொண்டாட்டத்தை கண்காணிக்க மாமல்லபுரத்திற்கு செல்லவிருக்கின்றனராம். அந்த ஜூனியருடன் செய்தியில் ஒரு சிறு திருத்தம். அவர்கள் குரூப் 1 அதிகாரிகள் இல்லை, குரூப் 5 செக்ரட்டரியேட் சர்வீஸை சேர்ந்த அதிகாரிகள். குரூப் 5 செக்ரட்டரியேட்டில் ஜாயின் பண்ணி அதற்கு பிறகு ஐஏஎஸ் அல்லது ஐபிஎஸ் பணிக்கு சென்றவர்கள். அங்கே அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவிருக்கும் அதிகாரிகளின் பெயர்கள் எதையும் ஜூனியருடன் வெளியிடவில்லை. நான் அந்த பெயர்களை படிக்கிறேன். ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி திரு டி ஜெயச்சந்திரன், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு ராஜாமணி, முதலமைச்சர் அலுவலகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற இணை செயலர் திரு விஸ்வநாதன், முருகன் ஐபிஎஸ் லஞ்ச ஒழிப்புத்துறையில் இணை இயக்குநராக இருந்தவர். இவர்களும் இன்னும் ஓரிரு அதிகாரிகளும் மாமல்லபுரத்தில் கூடி தாவேக ஆட்சியை எப்படி கவிழ்ப்பது, மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியை எப்படி கொண்டு வருவது, இந்த அடிப்படையில் அவர்கள் அந்த கூட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். நம்ம நேராக கூடி பேசலாம் அப்படின்ட்டு. ஏற்கனவே ஜூவிலே நியூஸ் வந்துருச்சு, இன்டெலிஜென்ஸு மானிட்டரிங்லேயும் இது வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாம் அதிகப்படியாக விவாதிப்பதற்கு ஒன்றுமில்லை. சரி சார், இந்த ஆர்ஸ்லட்டில் பல நிகழ்வுகளை பேசணும், தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நமக்கு நெருக்கமான ஐஸ்கிரீம் அதிகாரியை பற்றிய ஒரு செய்தி. அவர் மீது சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக யாரோ அவருக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள். இதனால் டிஜிபி திரு மகேஷ்குமார் அகர்வால் அவர்களை சந்திக்க கடந்த வாரம் டிஜிபி அலுவலகம் சென்றிருக்கிறார். வழக்கமாக யார் போனாலும் டிஜிபி அறைக்கு பக்கத்து அறையில் அமர வைப்பார்கள். நான் டிஜிபி சந்திக்க சென்ற போதும் அமர வைத்திருந்தார்கள். பெரிய ஹாலு, சோஃபாலாம் போட்டிருக்கோம், ரொம்ப வசதியாக இருக்கும். டீ காஃபி எல்லாமே ஆஃபர் பண்ணுவாங்க. ஒரு டிஎஸ்பியை லைஸ் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் உட்காந்துருந்தீங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம், அவெல்லாம் சீனியர் ஆஃபீஸர் 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் கூப்பிட்ருவாங்க.
அந்த நான் போன போது தான் இந்த வனத்துறை வருண் அங்கே அமர்ந்திருந்தார் என்றெல்லாம் சொன்னேன், உங்களுக்கு நினைவு இருக்கும். கூப்பிட்டுருவாங்க. இது போல் அருண் அவர்கள் அங்கே சென்றபோது பக்கத்தறையில் அமர வைத்திருக்கிறார். போயா என்று அங்கே அமருங்கள் என்று சொன்ன ஆளை தள்ளிவிட்டு இவர் பாட்டுக்கு போய் டிஜிபி ஆஃபீஸில் கதவு திறந்துட்டார். டிஜிபி ரூமுக்குள்ள அவர் டிஜி HOPF, அதுவும் இவர் யார், கட்டத்துறை யாருன்றதெல்லாம் நல்லா தெரியும். சீனியர் ஆஃபீஸர் தானே நீ, அறிவில்லை, உள்ளே 10 ஆட்கள்லாம் இருக்காங்க, அறிவில்லை, டீசெண்டாக நடந்துக்க மாட்டேன், பர்மிஷன்லாம் உள்ளே வர்றேன் என்று அவர் பேசவும் இல்லை. என்னை பற்றி சிபிசிஐடி விசாரணை, உன்னை பற்றி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, 2 கம்ப்ளைண்ட்டை ஃபார்வேர்டு பண்ணி சிபிசிஐடிக்கு அனுப்பிச்சிட்டேன், ஏதாவது பேசுகிறதுனா போய் சிபிசிஐடி ADGP அபின் தினேஷ் மோடகிட்ட போய் பேசிக்க என்று சொல்லிவிட்டார். மோடகிட்டலாம் இவர் பேசவே முடியாது. இப்போது இந்த செய்தி மூலமாக நமக்கு தெரிய வந்திருப்பது என்னவென்றால், அருண் மீதான குற்றச்சாட்டுகளை சிபிசிஐடி விசாரிக்க தொடங்கி இருக்கிறது. இப்போ இவர் ரூமை எதுக்கா உள்ளே விட்டேன்னு கண்டிப்பாக அங்கே இருந்து DSP தான் கூப்பிட்டு கத்திருப்பார். டிஜி இல்லையா, ஐயா சொன்னேங்கய்யா போயா என்று சொல்லிவிட்டு நுழைஞ்சாருன்னு, நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் அருண் கிளம்புனோடனே மோடகுக்கு ஃபோன் வச்சிருப்பார். இவர் பார்த்துக்க ராஜா, சும்மா அந்த மனுஷன் இன்னும் கொஞ்சம் சொரிஞ்சு விட்டுருக்காரு. விநாசகாலே விபரீத புத்தி என்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள். அது இதுதான். சீக்கிரமாக அந்த லிஃப்ட்டுக்கு விசாரணை தொடங்கினாங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். நன்றி. நன்றி சார்.